सर्व क्लेश अधिहेतुं तद् आत्म अनुस्मृति मोशनं यं साक्षात् भगवान् विष्णु सर्व उपायवित् ईश्वरः याञ्चा याञ्चाचलेन अपहृतं सर्वस्वं देहशेषकम् अप्राप्त अन्य उपाय ईशः पाशैः वरुणसम्भवैः बन्धयित्वा अवमुच्य अपि गिरिधर्याम् इव अब्रवीत्. करेक्ट. सो वरुणैहिले वारुणैहि वारुणसम्भवैः. ओके. சர்வ கிளேஷம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னால், இவன் வந்து நிறைய தானம் பண்ணிட்டு பலி சக்கரவர்த்தி தானம் பண்ணி ரொம்ப புண்ணியம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பகவானுக்கு அந்த தானத்தை வாங்கி ஒன்றும் போகிறது இல்லை. அவருக்கு நல்ல பாத்திரம் தான் பகவானுக்கு தானம் கொடுத்தான்னு எல்லாம் கரெக்டு. இருந்த போதிலும் பலியோடு புகழுக்கு அது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காருங்க. என்ன காரணம்ட்டு இங்கே வருது, இப்போ பின்னாடி வருது. சர்வ கிளேஷ அதிகேதும், எல்லா கிளேசன கஷ்டங்கள் துக்கங்கள். ஸோ இதுக்கெல்லாம் ஹேத்துன காரணம், மூல காரணம் என்னன்னு சொன்னால் தது ஆத்மா அனுஸ்மிருதி மோஷனம். ஸோ எல்லாத்துக்குமே ஆத்மாவை மறக்கிறது தான் மூல காரணமாக இருக்குது. எல்லா துக்கமும் நான் ஆத்மா, எனக்கு துக்கம் கிடையாது, எனக்கு சுகமும் கிடையாது, நான் வந்து எப்போவுமே ஆனந்தப்பட்டிருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், இப்படிலாம் நம்ம யோசித்தோமானா அந்த ஆத்மாவாக நம்மை நினைத்து கொண்டால் எந்த ஒரு துக்கமும் நம்மளை அண்டாது, நம்ம துக்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ தது ஆத்மா அனுஸ்மிருதி மோஷனம், ஆத்மாவை மறந்து அது திருடப்பட்டு விட்டால், அதை நினைக்காவிட்டால் இந்த கிளேசத்துக்கெல்லாம் மூல காரணமாக அதுவே ஆகிறது. எம் சாக்ஷாத் பகவான் விஷ்ணு, பகவான் வந்து சாட்சாத்தாக சர்வ உபாயவித் ஈஸ்வரக, எல்லா உபாயமும் தெரிந்தவர். அவருக்கு வந்து இந்த இதை திதி கேட்டாள்னு அதிதி கேட்டாள்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றி இவற்றை வந்து யாச்சகம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அவனுக்கு கிடையாது அவருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லா உபாயமும் தெரியும். சர்வ உபாய வித்துன்னு அறிபவர் அப்படிப்பட்ட ஈஸ்வரர் பகவான் விஷ்ணு. யாஞ்சாச்சலேன அபகிருதம் சர்வஸ்வம், அவர் வந்து யாஞ்சா பிச்சை. ஸோ அவர்கிட்ட போய் பிக்ஷை கேட்டு அந்த சலன வஞ்சகத்தினால சர்வஸ்வம், ஸ்வம்ன தனம் சொத்து, ஸோ அப்படி எல்லா சொத்தையும் அபகரித்தார் இல்லையா அவர். தேக சேஷகம், அதாவது சேஷமாக பாக்கி என்ன இருந்தது பலிட்டன்னு பார்த்தா அவனோட தேகம் மட்டும்தான் இருந்தது. சகல சர்வத்திரையும் வாங்கிவிட்டார். 3 அடியாக சொல்லி திருவிக்ரம அவதாரம் எடுத்து சர்வஸ்வம் அவருடைய சொத்தை எல்லாத்தையும் முழுசும் பிடிங்கிட்டார். கடைசியில் பலிச்சக்கரவர்த்தி வெறும் உடம்போடு இருக்கிறார். தேக சேஷகம், சேஷமாக மிஞ்சியதான் அவனுடைய உடல் மட்டுமே. அப்பிராப்த அந்நிய உபாய ஈஷக, ஸோ அவருக்கு வேறு உபாயம் தெரியாமல் இப்படி வந்தாரா. வாருண சம்பவைகி பாஷைகி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பகவான் என்ன பண்ணார், வருண பாஷம், அதுதான் வாருணைகி சம்பவகின்னா வருணனோட கட்டு. அந்த கட்டு வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான கட்டுன்னு சொல்கிற அர்த்தம். எப்போவுமே வருண பாஷம்னா அந்த கட்டை விளக்கிறது கஷ்டம்னு சொல்லுவான். ஸோ வாருண சம்பவைகி பாஷைன்னா வருணனிடமிருந்து பெற்ற அந்த பாஷ கயிற்றால் இந்திரன் கட்டுறான் இல்லையா. இந்திரன் தானே முதல்ல கட்டிப்படுறான் பலி சக்கரவர்த்தியா. அவன் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறான்னு சொன்ன உடனே, அப்படி கட்டப்பட்ட உடனே பந்தயித்வா, அப்படி அவனை கட்டப்பட்டு கிரிதர்யாம் இவ அமுச்சிய அப்பி அவமுச்சிய அப்பி. கிரிதர்யாம்னு அப்படியே பாதாள லோகத்தில் சுதல லோகம். கிரிதர்யாம்னா மலையோடைய அடிவாரங்கிற அர்த்தம் உண்டு. ஆனால் இங்கே தரின்னு சொன்னால் குகைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல தரின்னு சொன்னால் பாதாள லோகங்களுக்கெல்லாம் குகை லோகங்கள் அப்படி விவரம் அப்படிலாம் பேர் இருக்குது பாதாள லோகங்களுக்கு. அப்போ இவனை சுதல லோகத்துக்கு காலாலே அப்படியே தலையில் காலை வச்சு அப்படியே சுதல லோகத்துக்கு தள்ளிவிட்டார் இல்லையா பகவான். ஸோ அந்த மாதிரி கிரிதர்யாம் அந்த சுதல லோகத்தில் அப்படி அவமுச்சி அப்படி அப்படி கட்டை போட்டு வருண பாசத்தால் கட்டி அப்படி சுதல லோகத்துக்கு அனுப்பின போதும் கூட அப்ரவீத் பலி சொன்னான். என்ன சொன்னான் அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. சர்வ க்லேஷ அதிஹேதும் தத் ஆத்மா அனுஸ்மிருதி மோஷனம் யம் சாட்சாத் பகவான் விஷ்ணுः சர்வ உபாயவித் ஈஸ்வரः யாஜ்ஞாச்சலேன அபஹ்ருதம் சர்வஸ்வம் தேஹ சேஷகம் அப்ராப்த அன்ய உபாய ஈஷः பாஷந்தி வாருண சம்பவைஹி அத்தயித்வா அவமுச்ய அபி கிரிதர்யாம் இவ அப்ரவீத். யாஞ்சா படிக்கணும். யாச்சா யாக்ஞா இல்லை, யாஞ்சா. அசௌ.
असौ इन्द्रः महामूढः यस्य मन्त्री बृहस्पतिः प्रसन्नम् इमम् अत्यर्थम् अयाचत् लोकसम्पदं त्रैलोक्यम् इदमैश्वर्यं कियदेव अतितुच्छकम् आशिषां प्रभवं मुक्त्वा यः मूढः लोकसम्पदि. ஸோ இந்த வார்த்தைகள் தான் அவனை வந்து இன்னும் புகழ் ஏழியில் உச்சத்தில் வைக்கிறது. இந்த வார்த்தைகள் பலி சொன்ன இந்த வார்த்தைகள் தான். அசௌ இந்திரக, ஐயோ இந்த இந்திரன் மகா மூடக, ஐயோ முட்டாளாக இருக்கானே இந்த இந்திரன் சொல்கிறான். பலி சக்கரவர்த்தி சொல்கிறான். எஸ்ய மந்திரி இவருக்கு ஒரு மந்திரி வேற, பிரகஸ்பதியே மந்திரியாக வேற இருக்கார், குரு இல்லையா? அவரோட உபதேசம் இவனுக்கு கிடச்சிருக்கு. இப்படி பிரகஸ்பதியை மந்திரியாக கொண்ட இந்திரன் மகா மூடனாக இருக்கானே. பிரசன்னம் இமம், அதாவது இந்த பிரசன்னமாக இருக்கக்கூடிய பகவானிடத்தில் அத்தியர்த்தம் அயாச்சது லோக சம்பதம், உலகத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை போய் கேட்டு வாங்கினான். ஏன்னா அதுக்காகத்தான் இந்த நாடகமே. பகவான் வாமனராக வந்தது இந்திரனுக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுக்கணும். பலி சக்கரவர்த்தியிட்டிருந்து எல்லா சொத்தையும் பிரித்து அதை இந்திரனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தானே வந்தார் அவர். அதனால இப்படி எல்லா பிரசன்னமாக இருக்கக்கூடிய பகவானிடத்திலிருந்து லோக சம்பதம், லோகத்துக்கு வேண்டிய சம்பத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டானே, இவ்வளவு முட்டாளாக இருக்கானே. திரைலோக்கியம் இதம் ஐஸ்வர்யம், அதாவது 3 லோக ஐஸ்வர்யம் இருந்தால் கூட, இந்த மொத்த ஐஸ்வர்யம் இருந்தால் கூட கியதேவ அதி துச்சகம், இதெல்லாம் துச்சம். 3 லோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி கூட பகவான் இடத்துல போய் பெற்று வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி துச்சமான லோக ஐஸ்வர்யத்தை போய் வாங்கிட்டானே, 3 லோக ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்டானே. ஆஷிஷாம் பிரபவம், பகவான் எப்படிப்பட்டவர்? அப்படியே ஆசிகளை கொட்டி கொடுக்கக்கூடியவர், தன்னையே கொடுக்கக்கூடியவர். அப்படி ஆசிகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய பகவான்கிட்ட போய் இதை கேட்டு முக்துவா யக மூடக லோக சம்பதி, அப்படி எல்லாத்தையும் அவரையே கேட்டால் கூட கொடுத்துருப்பார், மோட்சத்தை கேட்டால் கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட இதெல்லாம் விட்டுவிட்டு, முக்துவான விட்டுட்டு, அதெல்லாம் விட்டுட்டு யக மூடக முட்டாளான இந்திரன் லோக சம்பதி, லோக சம்பத்தை போய் அடைந்தானே, இவ்வளவு முட்டாளாக இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டார் இல்லையா? அப்போ இவனுக்கு தெரியறது பகவான். அதனால தான் அவனுக்கு சுத்தலத்தில் நானே உனக்கு கார்டினாக இருக்கேன்னு வந்தேன். பகவானே அப்படி பகவானை ஆக்குப்பை பண்ணிட்டு அவர் சொத்தை கொடுத்து இல்லையா? असौ इन्द्रः महामूढः यस्य मन्त्री बृहस्पतिः प्रसन्नम् इमम् अध्यर्थम् अयाचत् लोकसम्पदम् त्रैलोक्यम् इदम् ऐश्वर्यम् कियदेव अतितुच्छकम् आशिषां प्रभवम् मुक्त्वा यः मूढः लोकसम्पदि. अस्मत्पितामहः श्रीमान् प्रह्लादः भगवत्प्रियः दास्यं वव्रे विभोः तस्य सर्वलोक उपकारगः पित्र्यम् ऐश्वर्यम् अतुलं दीयमानं च विष्णुना. ஸோ என்னுடைய தாத்தா அஸ்மத் பிதாமகா, என்னுடைய தாத்தா வீரவஸ்வரர் அப்பா பிரகலாதன். ஸோ ஸ்ரீமான் பிரகலாதன் பகவத் பிரியக, பாகவதோத்தமன் இல்லையா? நம்பர் 1 இருக்கக்கூடிய பிரகலாதன். அப்படி பாகவதோத்தமான என்னுடைய தாத்தா பிரகலாதன் தாஸ்யம் வவ்ரே விபோகோ, விபூட்ட என்ன கேட்டார்? விபு உனக்கு என்ன வேணால் தரேன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? எனக்கு உன்னுடைய தாசனாக இருக்கணும், தாசியத்தை தான் கேட்டார் பிரகலாதன். நாட்டை நான் ஆளறேன். ஆனால் பகவானே தான் சொன்னார், நீ வந்து 36,000 ஆண்டுகள் ஆண்டுட்டு எங்கிட்ட வான்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். ஆனால் அவன் கேட்டது தாசியம். பிரகலாதன் அதைத்தான் கேட்டார் என்னுடைய தாத்தா. சர்வலோக உபகாரக, ஸோ எல்லா லோகத்துக்கும் உபகாரமாக இருக்கக்கூடிய பகவத் தாசனாக இருக்கிறத ஆசைப்பட்டார் அவர். பித்ரியம் ஐஸ்வர்யம் அதுலம், ஆனால் பித்ரார்த்த சொத்து அவருக்கு நிறைய இருக்குது. அப்பா வழி பாட்டன் வழி மூலமாக வந்த சொத்து, பித்ரார்த்த சொத்து அவருக்கு அதுலம், இன்கம்பேரபிள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை விஷ்ணுனா தீயமானம் பகவானே கொடுத்தார். எல்லாத்தையும் நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட வேண்டாம், எனக்கு உன்னுடைய தாசனாக நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கேட்டார் எங்கள் தாத்தா. இந்த மூடனான இந்திரன் என்ன கேட்டான்? சொத்தை கொடுன்னு கேட்டான் இல்லையா? अस्मत् पितामहः श्रीमान् प्रह्लादः भगवत्प्रियः दास्यं वव्रे विभोः तस्य सर्वलोक उपकारकः पित्र्यम् ऐश्वर्यम् अतुलं दीयमानं च विष्णुना. पितरि उपरते वीरे न एव ऐचद् भगवत्प्रियः तस्य अतुल अनुभावस्य सर्वलोक उपधीमतः अस्मद् विदः न अल्पपक्व इतरदोषः अवगच्छति.
பிதரி வீரே பிதரி உபரதே, வீரனாக இருந்த இரணிகசிபு, என்ன பிரகலாதனோட கான்டெக்ஸ்டில் சொல்லிட்டு இருக்கான்னு யாரு நம்ம பலி சக்கரவர்த்தி. ஸோ வீரனாகப்பட்ட பிதரி அப்பா இரணிகசிபு, பிரகலாதனுடைய அப்பா, அவன் இறந்த பொழுது உபரத்தை உபரத்தின்னு சாகரத்தை செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நயேவ இச்சத் பகவத் பிரியக, அது விரும்பலை, என்னுடைய பித்ரார்ஜ சொத்து வேணும், எங்கள் அப்பாவோட ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத அவர் ஆசைப்படலை. பகவத் பிரியக, பகவானுடைய பிரியமான அந்த பிரகலாதன் அதை விரும்பவில்லை. தசிய அதுல அனுபவசிய இன்கம்பேரபிள், சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட பெருமை அந்த பிரகலாதனுக்கு, அப்பேற்பட்ட பெருமை உடையவருக்கு. சர்வலோக உபதீஹி உபதீமதக அதாவது தீஹி அவருடைய புத்தி வந்து உபமதகன்னு எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தியுடையவர், எல்லா லோகத்துக்குமே உபகாரம் பண்ற அந்த பெருமையுடைய அந்த பிரகலாதன் ராஜ்யத்தை விரும்பலை. அல்ப பக்குவ இதர தோஷக, அல்ப புத்தி பக்குவம் அடையாத எங்களை போன்றவர்கள், தன்னை சொல்றான் இப்போ பலி சக்கரவர்த்தி, அல்ப பக்குவமுடையவர்கள், பக்குவம் அடையாதவர்கள், இதர தோஷக மற்ற தோஷங்கள் உள்ளவர்கள், அஸ்மத் விதக என்னை போன்றவர்கள், இப்படிப்பட்ட அல்ப புத்தியுடைய என்னை போன்றவர்கள், ந அவகச்சதி அவர் பண்ணின அந்த தியாகமோ அந்த விருப்பமோ எங்களுக்கு அது புரியக்கூட இல்லை. ஏன்னா பலி சக்கரவர்த்தியும் 3 லோகத்தை ஆண்டு ராஜாவாக தானே இருந்திருக்கான், கைங்கரியம் பண்ணணுங்கிற நினைப்பிலே அவனும் 3 லோகத்தை ஆண்டிருக்கான். அதுக்கப்புறம் தானே இந்திரன் வந்து அதை பிடுங்கிறதுக்கு வந்தான். ஸோ எங்களுக்கு இந்த அல்ப புத்தியான எங்களுக்கு அதை புரியக்கூட செய்யாது. பிதரி உபரதே வீரே ந ஏவ ஐச்சத் பகவத் பிரியஹ தஸ்ய அதுல அனுபவஸ்ய சர்வலோக உபதீமதஹ அஸ்மத் விதஹ அல்பபத்வ இதர தோஷஹ அவகச்சதி. एवं दैत्यपतिः सो अयं बलिः परमपूजितः सुतले वर्तते यस्य द्वारपालः हरिः स्वयं. ஸோ ஏவம் இவ்வாறு தைத்தியபதி அசுர சக்கரவர்த்தியான பலி சக்கரவர்த்தி அயம் பலிஹி பரம பூஜிதக எல்லாராலும் பூஜிக்கப்பட்டவராக சுதலத்தில் இருக்கிறார். சுதலம் வர்த்ததே சுதலத்தில் இருக்கிறார். எஸ்ய துவாரபாலக ஹரிகி சுவயம், அவருக்கு செக்யூரிட்டி கார்டாக யார் இருக்காரா, பகவானே அங்கே உட்காந்துருக்கார். ஹரியே அவருக்கு பாடி கார்டாக அவனோட ஊரில் இருக்கிறார். एवं दैत्यपतिः सो अयं बलिः परमपूजितः सुतले वर्तते यस्य द्वारपालः हरिः स्वयम्. एकदा दिग्विजये राजा रावणः लोकरावणः प्रविशन् सुतले येन भक्त अनुग्रहकारिणा पाद अंगुष्ठेन क्षिप्तः योजन अयुतम् अत्र हि. ஏகதா ஒரு முறை திக்விஜயம் பண்ணிட்டு போகிறான் யார், ராவணன். எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டு போகிறான், ஒரு இடமா ஜெயிச்சுட்டு போகிறச்ச சுதலத்துக்கு வந்திருக்கான். லோக ராவணக லோகத்தை எல்லாம் கதறடிப்பவன், ராவணகங்கிற அர்த்தம் வந்துக்கு கதறடிப்பவன் லோகத்தை எல்லாம். அப்பேற்பட்ட ராவணன் அங்கே போனான் திக்விஜயம் பண்ணிட்டு சுதலத்துக்கு போகும்போது. பிரவிஷன் சுதலே, ஸோ அந்த சுதலத்துக்கு போகும்போது ஏன பக்த அனுகிரகக்காரினா, அதாவது பகவான் ப்ரொடெக்ஷனில் உட்காண்டிருக்கான் யார், நம்ம பலி சக்கரவர்த்தி. அதனால் பக்தனுடைய அனுகிரகம் பெற்ற அந்த அனுகிரகாரினா செய்யக்கூடிய அந்த பலி சக்கரவர்த்தி பாத அங்குஷ்டேன பிரட்சிப்தக. ஸோ பகவான் பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எண்ணி அவரே அங்குஷ்டத்தினால தன்னுடைய பாதத்தோட கட்ட வரலால் தூக்கி அடிச்சு விட்டார் ராவணர். ஸோ பலி சக்கரவர்த்தி ஒன்றுமே பண்ணலை, அவன் என்ட்ரி ஆரோச்சோ துவாரத்தில் செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கிற ஹரி பகவானே அங்குஷ்டேன பாத அங்குஷ்டேன பாதத்தில் உள்ள கட்டை விரலால் பிரட்சிப்தக தூக்கி அடிச்சு விட்டார் விரலால். யோஜன அயுதம் அத்திரக, அவ்வளோதான், 10,000 யோஜனை தூரத்தில் போய் விழுந்தான் ராவணன். एकदा दिग्विजये राजा रावणः लोकरावणः प्रविशन् सुतले येन भक्त अनुग्रहकारिणा पाद अंगुष्ठेन प्रक्षिप्तः योजन अयुतम् अत्र हि. एवं भूत अनुभावो अयं बलिः सर्वसुख एकबुक आस्ते सुतल राजस्तः देवदेव प्रसादतः. ஏவம்பூத்தா இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட பெருமையுடையவன் யார்? அயம் பலிகி, இந்த பலி சக்கரவர்த்தி இப்பேற்பட்ட பெருமையுடையவன். சர்வசுக ஏக புக்கு, எல்லா சுகத்தையும் நன்னா சௌக்கியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். புக்குன்னு புங்தே அனுபவிக்கிறான். இப்படி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவனாக ஆஸ்தே இருக்கிறான். சுதல ராஜஸ்தகா, சுதல ராஜ்யத்துக்கு ராஜாவாக அங்கே இருக்கான். தேவதேவ பிரசாதத்தகா, தேவாதி தேவனான விஷ்ணுடைய பிரசாதத்தினால் அருளினால் அவன் அங்கு இருக்கிறான். ஏவம் பூத அனுபாவः அயம் பலிஹி சர்வ சுக ஏகபுக் ஆஸ்தே சுதல ராஜஸ்தः தேவதேவ பிரசாதத்தः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे अतल वितल सुतल लोकवर्णनं नाम एकोनविंशोऽध्यायः. सर्वं जगदार्पणमस्तु. அடுத்த ஸ்லோகத்தில் மீதி உள்ள பாதாள லோகங்கள்லாம் வருது. அதனால சில ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அந்தந்த லோகத்தை பற்றி உள்ள ஸ்லோகங்களை ஒரே ஸ்ட்ரெச்சில் படிச்சு விட்றோம். அதனால கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துங்க. अथ विंशोऽध्यायः. श्रीनारायण उवाच ततो अधस्तात् विवरकं तलातलम् उदीरतां दानवेन्द्रः मयो नाम त्रिपुराधिपतिः महान् त्रिलोक्याः शङ्करेण अयं पालितः दग्धभूः त्रयः देवदेव प्रसादात्तु लब्धराज्य सुख आस्पदः आचार्यः मायिनांसो अयं नानामाया विशारदः पूज्यते राक्षसैः घोरैः सर्वकार्य समृद्धये. ஸோ இதுக்கு அடுத்த சுத்தலத்துக்கு கீழே போனோம்னா தலாதலம் வருது. தலாதலத்தில் அதஸ்தாத் விவரகம், விவரகம்னா என்னது? ஓட்டை. ஓட்டைங்கிறது கீழே உள்ள லோகங்கள்லாம் ஓட்டையை உடைய லோகங்கள்னு கீழே குழி, அது குழி தானே தரின்னு வேற சொல்கிறார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட லோகமாக தலாதலம் இருக்கிறது. தானவேந்திரகம் மயக. ஸோ அங்கே ராஜா யாருன்னா தானவர்கள், தனுவை பெற்ற பிள்ளைகள்லாம் அங்கே உட்காண்டிருக்கா. அதனால அவர்களுக்கெல்லாம் ராஜாவாக மயன்னு ஒரு பெரிய ராஜா இருக்கான். அவன் மயன். திரிபுர அதிபதிகி மகான். 3 லோகங்கள், அதாவது திரிபுரங்கள் தான் மயன் தானே மெயினாக இருந்தார். ஸோ திரிபுரங்களுக்கு அதிபதியான மகானான மயன் அந்த ராஜாவாக அங்கே இருக்கார், தலாதலத்தில் இருக்கார். திரிலோக்கியாக சங்கரேன அயம் பாலிதக. ஸோ முதல்ல 3 புறங்களை எரிச்சுவிட்டார், சிவன் எரிச்சுவிட்டார். பின்னியும் அப்புறம் அவளுக்கு உயிர் கொடுத்து அவளை இந்த இடத்துக்கு போங்கோன்னு சொல்லி அவர் தான் அந்த சங்கரன், அந்த சங்கரனே அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இருந்துக்கோப்பா, அங்கே போய் இருந்துக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்கார். ஸோ 3 லோகத்தை இப்படி எரிச்சப்புறம் சங்கரனேன அயம் பாலிதக, சங்கரனாலேயே திருப்பியும் ரட்சிக்கப்பட்டு தக்த பூஹு திரையக 3 முப்புறங்களை எரிச்ச சிவனை காப்பாற்றினார். தேவதேவ பிரசாதாத்து, தேவதேவான அந்த சங்கர்னால பிரசாதம், அந்த அருளினால லப்த ராஜ்ய சுக ஆஸ்பதக, திருப்பியும் ராஜ்யத்தை அடைந்து சுகமாக அங்கு வசித்து கொண்டிருக்கிறான் அந்த மயன். மாயினாம் ஆச்சாரியக, மாயைக்கு அதிபதி அவன், பயங்கரமான மாயையெல்லாம் அறிந்தவன். மாயினாம் ஆச்சாரியனாக லீடராக குருவாக இருக்கான் அவன். ஸோ அயம் நானா மாயா விசாரதக, பல மாயைகள் செய்யக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விசாரதனது பண்டிதனாக இருக்கிறானவன். பூஜ்யத்தே ராட்சசைகி கோரைகி, ராட்சசர்கள் கோரமான ராட்சசர்களால் பூஜ்யத்தை அவன் பூஜிக்கப்படுகிறான், எல்லாராலும் பூஜிக்கப்படுகிறான். சர்வ காரிய சமிருத்தையே, எல்லா காரியமும் நடக்கணும் அப்படின்னா மயன்ட்ட வந்தால் போகிறோம், அவன் ஏதோ மாயா தந்திரமெல்லாம் பண்ணி அந்த காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு தலாதலத்தில் இருக்கிறான். राधे कृष्णा जी. श्री नारायण उवाच ततो अतस्तात् विवरकं तलातलम् उदीरतां दानवेन्द्रः मयः नाम त्रिपुराधिपतिः महान् त्रिलोक्याः शङ्करेण अयं पालितः दत्त भूः त्रयः देवदेव प्रसादात्तु लब्धराज्य सुख आस्पदः आचार्यः मायिनांसो अयं नानामाया विशारदः पूज्यते राक्षसैः घोरैः सर्वकार्य समृद्धये. தக்த பூஹு ஃபர்ஸ்ட் பா, பூஹுன்னா புறங்கள்னு அர்த்தம். उदीरितं दान मैम. थैंक यू पन्ना. ततो अधस्तात् सुविख्यातं महातलम् इति स्फुटं सर्पाणां काद्रवेयाणां गणः क्रोधवशः महान् अनेकशिरसां विप्र प्रधानान् कीर्तयामि ते कुहकः तक्षकः चैव सुषेणः कालीयः तदा महाभोगा महासत्त्वाः क्रूराः क्रूरस्वजातयः
पतत्री राजाधिपतेः उद्विग्नाः सर्व एव ते स्वकलत्र अपत्य सुहृत् कुटुम्बस्य ससङ्गताः प्रमत्ता विहरन्ति एव नाना क्रीडविशारदाः. क्रीडा विशारदा. ஓகே. ததோ அதஸ்தாத். இப்போ தலாதளத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா மகாதலம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஊர் இருக்குது. ஸோ தலாதளத்திற்கு கீழே மகாதலம் இது ஸ்புடம். ஸ்புடம்னா கிளியராக ஒரு ஊர் அந்த இடத்துல இருக்க மகாதலம்னு சொல்லப்படுகிறது. விக்கியாத புகழ் பெற்றதாக இருக்கிறது. சர்ப்பானாம் இது வந்து பாம்புகளோட ஊர். ஃபுல்லாக பாம்புகள் தான் அந்த இடத்த. 2 லோகம் பகவான் 14 லோகத்தில் 2 லோகம் பாம்புகளுக்குன்னே கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த பாம்புகள்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம. ஸோ சர்ப்பானாம் காத்ரவையான கத்ரு பெற்ற பிள்ளைகள். ஸோ தனு பெற்ற பிள்ளைகள்லாம் மேலே உட்காண்டிருந்தா தலாதலில் உட்காண்டிருக்கா தானவர்கள். இங்கே கத்ரு பெற்ற பிள்ளைகள் வந்து பாம்புகள் எல்லாம் இங்கே உட்காண்டிருக்கு. சர்ப்பானா கணக குரோதவசக மகான். குரோதவசம் எப்போ கோபப்படக்கூடிய சீரக்கூடிய பாம்புகள். ஸோ அப்படியே அந்த அந்த கோபப்படக்கூடிய குரோதவசானே ஒரு பேர் உண்டு பாம்புக்கு. ஏன்னா எப்போது சீற்றம் தான் பாம்புக்கு. பாம்பு போல் சீராதேம்பா கோபப்படுறவனை பார்த்து. அதனால குரோதவசகனாலே பாம்புகள். அந்த குரோதவசம் என்று சொல்லக்கூடிய கணங்கள் அந்த பாம்புகள் அங்கு கத்ரு பெற்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அநேக சிரசாம் பல பல தலைகள். பாம்புக்கு ஒரு தலை கிடையாது, நிறைய தலைகள் உள்ள பாம்புகள். ஹே விப்ரா, ஹே நாரதரே. நாரதரை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கார். யார்? நாராயணர் பேசிட்டு இருக்கார். ஹே விப்ரா நாரதரே கேட்டுக்கோ. பிரதானான் கீர்த்தையாமி. முக்கியமான பாம்புகளை மட்டும் நான் சொல்கிறேன், நம்ம நேம் சொல்கிறேன், கேட்டுக்கோன்னு சொல்கிறார். குககன் அப்படின்னா பாம்புகளோட பேர். குககன், தட்சகன், சுஷேனன், காளியன், மகாபோகன், மகாசத்வன். இதெல்லாம் பேர்கள், பாம்புகளோட பேர்கள். ஓ ததா அதோ முடிச்சுட்டேன். ஓகே, காளியனோடு முடிச்சுட்டு மகாபோகாகான்னு சொன்னால் போகம்னு சொன்னான்னா பாம்போட படத்துக்குன்னு தனியாக போகான்னு பேர். ஸோ மகாபோகாகான பெரிய பெரிய படங்கள், பல பல படங்கள், தலையில் ஃபணின்னு சொல்லுவோம் நம்ம, பனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி படங்களை உள்ள பாம்புகள். மகாசத்துவாகான சத்துவன பலம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பயங்கரமான பலம் பொருந்திய பாம்புகள். இந்த காளியெல்லாம் எவ்வளோ பலம் பொருந்திய பாம்பாக இருந்தா இல்லையா. குரூராக ரொம்ப கோபமுடையவை, குரூரமாக இருக்கக்கூடிய பாம்புகள். குரூரஸ்வ ஜாத்தையக. ஸோ குரூர ஸ்வஜாத்தையக, ஒரே ஜாதி, எல்லாம் ஒரே ஜாதி பாம்புகளாக இருக்கும். எல்லாம் குரூரமான, எல்லாத்துக்கும் ஒரே கேரக்டரிஸ்டிக்கு, கோபப்படுறது, குரூரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜாதி பாம்புகள். பதத்ரி ராஜா அதிபதேகே. பதத்ரின பறவைன்னு அர்த்தம். பதத்ரின பட்சங்களை உடையது. பதத்ரின இறக்கைகளுடன் உடையவை அப்படின்னு அர்த்தம். இறக்கைகளுடைய பாம்பு, அது பறவைன்னு சொல்லுவோம் நம்ம. அதில் ராஜா யார்? கருடன். ஸோ பதத்ரி ராஜா அதிபதேகே. கருடனுடைய உத்விக்னாக பயந்து போய், கருடன் வந்து நம்மளை பிடிச்சின்னு போயிடுவேனே, பாம்புக்கெல்லாம் கருடன் கண்டா பயம். அதனால அந்த பயத்தினால சர்வையேவை எல்லா பாம்புமே ஸ்வ களத்திர அப்பத்திய தன்னுடைய மனைவி, களத்திரம்னா மனைவி, அப்பத்தியன குழந்தை, சுகிருத்து ஃப்ரெண்டுகள், குடும்பம், சங்கத்தாக எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. பிரமத்தாக எப்போதும் இன்டாக்சிகேட்டடாக இருப்பாளாம். என்னத்தை? மது அருந்துருது. ஸோ எப்போதும் பிரமத்தனாக, கேர்லெஸ்ஸாக அங்கே இங்கே ஓடின்னு இருப்பா. அந்த ராஜா வருவோன்னு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் நீங்கிறதுக்கு வேண்டி, அதான் பயம்லாம் நீங்கிறதுக்கு, துக்கம் நீங்கிறதுக்கு தானே மது வருந்துடும். அது மாதிரி இந்த பாம்புகள் எல்லாம் எப்போதும் இன்டாக்சிகேட்டட் மூடில் இருந்துட்டு கேர்லெஸ்ஸாக அங்கே இங்கே விகரந்தி சுற்றி கொண்டிருக்கும். நானா கிரீடா விசாரதாக. விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது பலவித விளையாட்டில் பண்டிதர்களாக இருக்கா இந்த பாம்புகள். அப்படி விளையாடி கொண்டு இருக்கின்றன எங்கள் மகாதலத்தில். ततः आदस्तात् सुविख्यातं महातलम् इति स्फुटं सर्पाणां गात्रवेगानां गणः क्रोधवशः महान् अनेक शिरसां विप्र प्रदानान् कीर्तयामि ते. कुहकः तक्षकः चैव सुषेणः कालियः तथा महाभोगा महासत्त्वाः क्रूराः क्रूरस्वजातयः पतत्रीराज अतिपतेः उर्विघ्नाः सर्व एव ते स्वकलत्र अपत्य सुहृत् कुटुम्बस्य च सङ्गताः प्रमत्ता विहरन्ति एव नाना क्रीडविशारदाः. ततः अधस्तात् च विवरे रसातलसमाह्वये दैतेय निवसन्ति एव पणयः दानवाश्च ये निवातकवचा नाम हिरण्यपुरवासिनः कालेया इति च प्रोक्ताः प्रत्यनीकाः हविर्भुजां
மகா ஓஜஸ் உற்பத்தியா ஏவ महासाहसिनः तदा सकलेशस्य च हरेः तेजसा हत विक्रमाः विलेशाया इव सदा विवरे निवसन्ति ये वै वाग्भिः सरमया शक्रदूत्या निरन्तरं मन्त्रवर्णाभिः असुरः ताडिता स्मः. ஓகே பிப்யதி ஸ்ம ஹ தஹா தனியாக வரணும். அதுக்கு மீனிங் கிடையாது, ஒரு ஆச்சரிய குறி, அவ்வளோதான். ஸோ ததோ அதஸ்தாத், இதுக்கு கீழே இப்போ மகாதலத்துக்கு கீழே ரசாதலம், அதோக்கு கீழே வந்தால் பாத்தாளம், அதோடு 14 லோகங்கள் முடியறது இல்லையா. ஸோ ரசாதலம் நமக்கு ஏற்கனவே தெரியும், பூமியை மறைச்சி வச்ச இடம். பூமியை ரசாதலத்தில் தான் கொண்டு மறைச்சி வச்சுருந்தான் ஹிரண்யகசிபு. அப்போ தான் பகவான் வராகவதாரம் எடுத்து அந்த பூமியை கொண்டு வந்தார். ஸோ ததோ அதஸ்தாத், இந்த மகாதலத்துக்கு கீழே ரசாதலம் இருக்குது, ஆகவே சொல்லப்படுகிறது. தைத்தையாக நிவசந்தி, அங்கே அசுரர்கள் தான் இருக்கார், திதி பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிவசந்தி ஏவ, ஸோ திதி பெற்றவர்கள்லாம் ரசாதலத்தில், தனு பெற்றவர்கள்லாம் தலாதலத்தில், ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபில்அப் பண்ணிட்டாவா. ஸோ அசுரர்கள் நிவசந்தி வசிக்கிறார்கள். பனையக தானவாஷ, அது தவிர தனு பெற்ற பிள்ளைகள் அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கா. யாருன்னா அவர்கள் பேர் பனையர்கள், அவளோட பேர் தான் அது பனையாங்கிற ஒரு குரூப்பு. அது தனு பெற்ற பிள்ளைகள் தானவர்களும் அங்கே இருக்கா. நிவாத கவச்சா, இது தவிர நிவாத கவச்சர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரர்கள், நிவாத கவச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள். ஹிரண்யபுரவாசினக, ஹிரண்யபுரம்ங்கிற ஊரில், அதே இடத்துல அந்த ரசாதலத்திலேயே ஹிரண்யபுரம் இருக்குது, அந்த இடத்துல அவ வசிக்கிறா வாசினக. காலேயா இதிச்ச புரோக்தாக, அப்படி காலே இப்படி அவர்களை நிவாத கவச்சர்கள் என்று சொல்லுவார்கள், காளையர்கள் என்றும் சொல்லுவார்கள். ஸோ அவளுக்கு 2 பேருக்கு இதிச்சா புரோக்தாக, காளையர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள். ஹவிர்புஜாம் பிரத்யநீக்காக, ஹவிர்புஜாம்னு யார், ஹவிசை நாம் கொடுக்குற ஹவிசை சாப்பிடக்கூடியவர்கள் தேவர்கள். ஸோ ஹவிர்புஜாம்னா தேவர்களுடைய பிரத்யநீக்காக, பிரதி அநீக்கம்னா எதிரிப்படை. ஸோ இந்த காளையர்கள் நிவாத கவச்சர்கள் எல்லாம் தேவர்களுக்கு எதிரிகள். மகௌஜசக ச உற்பத்தியா ஏவ, ரொம்ப பலசாலிகள். ஓஜஸ்னாலே இந்திரிய பலம், உடல் பலம், மனோபலம் எல்லாம் கூடியவர்கள். அப்படிப்பட்ட பலத்தை உடையவர்கள். உற்பத்தியாக பிறக்கும் போதே அவ்வளோ பலத்தோடு ஒரு வாய்வாளாம். யார், இந்த காளையர்கள், நிவாத கவச்சர்கள்லாம். மகா சாகசிகள், ரொம்ப சாகசம் உடையவர்கள், அப்படிப்பட்ட சாகசிகளாக இருக்கிறார்கள். சக்கல ஈஷஸ்ய ச ஹரேகே, எல்லாருக்கும் சக்தியுடைய அந்த தலைவனாக இருக்கக்கூடிய ஹரி பகவான். தேஜசா ஹத விக்ரமாக, ஆனால் அந்த ஹரியை நினச்சா, ஹரிங்கிறது இந்த இடத்துல இந்திரனை குறிக்கிறது. இந்த இடத்துல ஹரின்னு இந்திரன் ஒருத்தனுக்கு, அவனுக்கும் ஹரின்னு பேர். ஸோ அந்த இந்திரனுக்கு பயந்துருக்காளாம் இவன். ஹத விக்ரமாக, இதுக்கு ஒரு கதை சொல்கிறான். அதாவது சரமையான ஒரு அடுத்த லைனில் வருது பாருங்க. ஸோ பிலேஷயா இவ, அந்த கதை பின்னாடி போவோம். பிலேஷயா இவ சதா விவரேன்னு அந்த மறைந்திருக்க அந்த கீழே இருக்கிற குழியில் இருக்கிற லோகங்கள் இது. இந்த லோகங்களில் பிலேஷய அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். பிலேஷயகனா பாம்பு எப்போவுமே இதுக்குள்ளே தானே வசிக்கும், ஒரு ஓட்டையை போட்டு குழிக்குள்ளே தானே அது போய் மறைஞ்சிருக்கும். அது மாதிரி பாம்பு மோரி இவாளும் மறைந்து வசிக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஒளிச்சு வாழ்ந்துருப்பா. யாருக்கு பயந்து? அந்த ஹரியோடைய தேஜஸ்க்கு பயந்து, இந்திரனுடைய தேஜஸ்க்கு பயந்து வசிக்கிறார்கள். நிவசந்திகி ஏவை வாக்பிகி சரமயா சக்கரதூத்தியா. சக்கரன் இந்திரன் வந்து தூதனா ஒரு நாய் அனுப்பிச்சார், ஷரமானு ஒரு நாய். அந்த ஷரமாங்கிறது ஆமாம் ஒரு பெண்ணா, அந்த பெண் ரூபத்தில் வருது. சரமாங்கிறது நாயின்னு மகாபாரத்தில் வருது. இந்த இடத்துல ஷரமாங்கிறது ஒரு பெண்ணாப்பட்ட தூதி அப்படின்னு சொல்கிறான். ஒரு தூத்தியா அப்படின்னு சொல்லும்போது தூதி பெண் வேஷத்தில் அனுப்பியிருக்கா. ஷரமாங்கிற ஒரு பெண் தூதனை அனுப்பிச்சு என்ன சொல்லிருக்கா, நீ வந்து எப்பா நீங்களெல்லாம் ரசாதலத்தில் பூமியை மறைச்சி வச்சிருக்கேன், இது சரி கிடையாது, அந்த பூமியை விட்டுடுங்கோ அப்படின்னு கேட்டுறதுக்கு ஒரு தூதனை அனுப்பிச்சான்னு ஷரமாங்கிற ஒரு தூத்தியை அனுப்புகிற வச்சே. அவன் என்ன சொன்னால், நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னு இல்லை ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோன்னா, ஏன்னா இந்திரன் பெரிய தலைவனாச்சே, கொஞ்சம் பயந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவன் அந்த தூதி என்ன சொல்லிட்டா, முடியவே முடியாது, ஹதா இந்திரேட பனையக ஷயத்வம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிட்டான். இந்திரனால் நீங்களெல்லாம் செத்து போய் கடங்கோ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குற மந்திரம் அது. ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த தூதி போயிட்டா. ஆஹா, இந்த மந்திரத்தினாலேயே நம்ம வந்து அழிஞ்சு போயிட்டோமே பயம் வந்துருது இவளுக்கு. ஸோ இந்திரனால் நீங்கள் எல்லாரும் கொல்லப்படுவீர்கள்னு சொல்லிட்டாளா. அந்ததுனால பயந்து போய்
அந்த மந்திர வர்ணாபிகி அந்த சாபத்தில் உள்ள எழுத்துக்கள் அது என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் செத்து போங்கோ அப்படி சொல்கிறது இல்லையா இந்திரனால். அந்த அந்த சாபத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து அந்த மந்திரத்தை பண்டு அசுராக தாடிதா அடிக்கப்பட்டவர்களாக, மந்திரத்தாலே அடித்தாச்சு, அடிக்கப்பட்டவர்களாக பிம்பியதி ஸ்ம பயந்து போய் இருக்கிறார்கள் ரசாத்தலத்தில். யஹா ஆச்சரியமே அப்படிங்கிற நிவசந்தி ஏவ பணயः தானவாश्चये நிவாத கவசா நாம ஹிரண்யபுரவாசினः காலே யாயிதி ச ப்ரோக்தாः பிரத்யகிகாः ஹவிர்புஜாம் மகாவோஜசः ச உத்பத்யா ஏவ மகாசாகசினः ததா सकल ईशस्य च हरेः तेजसा हत विक्रमाः विलेशया इव सदा विवरे निवसन्ति ये वै वाग्भिः सरमया शत्रदूत्या निरन्तरं मन्त्रवर्णाभिः असुराः ताडिता बिभ्यति स्म. ततो अपि अधस्तात् पाताले नागलोक अधिपालकाः वासुकी प्रमुखाः शङ्कः कुलिकः श्वेत एव च धनञ्जयः महाशङ्कः धृतराष्ट्रः तथैव च शङ्खचूड कम्बल अश्वतरः देव उपदत्ततः दत्तकः மகா அமர்ஷாக மகாபோகாக நிவசந்தி விஷ உல்பனாக. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம் 14வது லோகமான பாதாள லோகம். பாதாள லோகமும் பாம்புகளுக்கு தான், பாம்பு லோகம் தான் அதுவும். ஸோ இந்த பாம்பு லோகத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு லிஸ்ட்டு தான் கொடுக்குறாருங்க. தத்தோப்பி அதஸ்தாத் அதுக்கும் கீழே அந்த ரசாத்தலத்துக்கு அடியில் இருக்கக்கூடியது பாதாளம். நாகலோக நாகங்களுக்காக பாம்புகளுக்காக ஏற்பட்ட உலகம். அதிபாலக்காக எல்லாம் பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் ரட்சிக்கக்கூடியவைகளாக அங்கே இருக்கிற அந்த லோகத்தையே ரட்சிச்சுட்டு இருக்காங்க. வாசுகி பிரமுகாக வாசுகி பாம்பு அங்கே தான் இருக்குது. சங்கன் அதெல்லாம் பாம்புகளோட பேர். குளிகன், ஸ்வேதன், அப்புறம் தனஞ்சயன் இதெல்லாம் பாம்பு பேர்கள். மகாசங்கன், திருதராஷ்டிரன், அப்புறம் சங்கச்சூடன், கம்பளன், அஸ்வதரன், தேவோபதத்தக இதெல்லாம் பாம்புகளோட பேர் தான். இப்பேரோட பெரிய பெரிய பாம்புகள்லாம் இருக்குது. மகா அமர்ஷாக அமர்ஷானாலே மன்னிக்க முடியாத கோபம்னு அர்த்தம். அமர்ஷான மன்னிக்க முடியாத கோபம், அதுக்கு அமர்ஷம்னு பேர். ஸோ அப்படிப்பட்ட கோபத்தோடு இருக்கக்கூடிய பாம்புகள். அங்கே குரோதவசான்னு போட்டார் அந்த லோகத்தில். இந்த லோகத்தில் மகா அமர்ஷாகான்னு போட்டார், இன்னும் பயங்கரமான கோபத்துள்ள பாம்புகள். மகாபோகாகன பெரிய பெரிய படங்களை உடைய படங்கள், அந்த பனி அந்த பாம்பு படம் எடுக்கிற பாம்புகள் அப்படி இருக்கக்கூடியவை. நிவசந்தி விஷ உல்பனாக விஷத்தை கக்கக்கூடிய பாம்புகளாக இருக்கின்றன. ततो अपि अधस्तात् पाताले नागलोक अधिपालकाः वासुकी प्रमुखाः शङ्कः कुलिकः श्वेत एव च धनञ्जयः महाशङ्कः धृतराष्ट्रः तदैव च शङ्खचूड कम्बल अश्वतरः देव उपदत्तकः महा अमर्षाः महाभोगाः निवसन्ति विष उल्बणाः. पञ्चमस्तकमन्तश्च पणासप्तकभूषिता केचित् दशपणाः केचित् शतशीर्षाः तथा अपरे सहस्रशिरसः के अपि रोचिष्णु मणिधारकाः. ஸோ இந்த பாம்புகளுக்கெல்லாம் 5 தலை பாம்பு இருக்கான். பஞ்சமஸ்தகன்னு 5 தலை பாம்பு. பணா சப்தகாக 7 தலை பாம்பு, 7 படங்கள். பணான்னா படங்கள் 7 தலைகள், 7 தலை பாம்பு. அப்புறம் கேச்சு தசபணாக 10 தலை. அப்புறம் கேத்து சதனா 100 தலை பாம்பு. அப்புறம் சகசிர 1000 தலை பாம்பு. கேபி ரோச்சிஷ்ணு சிலதெல்லாம் அப்படியே ஒளி. ரோச்சிஷ்ணு மணிதாரக்காக அதோட தலையில் சில பாம்புகளோட தலையிலலாம் பெரிய ரத்ன கல் மணியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பாம்புகள் இருக்கின்றன. पञ्चमस्तकवन्तश्च पणासप्तकभूषिता केचित् दशपणाः केचित् शतशीर्षाः तथा अपरे सहस्रशिरसः के अपि रोचिष्णुमणिधारकाः. पाताल रन्ध्र तिमिर निकरं
स्वमरीचिभिः विदमन्ति च देवर्षे सदा सञ्चातमन्यवः. ஸோ பாதாளத்துக்கு கீழெல்லாம் சூரியனோட ஒளியெல்லாம் போகாது இல்லையா, அதனால இந்த ஒளி தான் அதுக்கு மெயினாக அந்த சூரியனோட ஒளியாட்டமாக இந்த ரத்னக்கல்லோட ஒளி தான். ஸோ பாதாள ரந்திர திமிர நிகரம், அந்த பாதாள ஓட்டை, ரந்திரனும் ஓட்டை கீழ்லோகம். ஸோ அந்த இடத்துல ஒளி போகாததுனால திமிர நிகரம், இருட்டு கூட்டம். திமிரம்னா இருட்டு, இருட்டு கூட்டமாக இருக்குது. ஸ்வமரீச்சிபிகி, தன்னுடைய ஒளியாலேயே, மரீச்சின ஒளி, தன்னுடைய ஒளியாலேயே, விதமந்தி நீக்கிறது, இந்த இருட்டு கூட்டத்தை அதுகள் நீக்கிறது. தேவர்ஷே ஹே நாரதரே, சதா சஞ்சாத மன்யவகை, எப்போதும் கோபத்தோடு இருக்கக்கூடிய பாம்புகள். மன்யுனாலே கோபம். பாதாள ரந்திர திமிர நிகரம் स्वमरीचिभिः विदमन्ति च देवर्षे सदा सञ्चातमन्यवः. अस्य मूलप्रदेशे हि 30,000 अन्तरे योजनैः परिसङ्ख्याते तामसी भगवत्कला अनन्त आख्या समास्ते हि सर्वदेव प्रपूजिता. ஓகே, இதுக்கு அடியில் இந்த பாதாளத்து லோகத்திலே பாம்புகளுக்கு அடியிலே 30,000 யோஜனை போனோம். இவ்வளோ நாளி ஒவ்வொரு லோகத்துக்கும் கேப்பு 10,000 யோஜனை தான் இருந்தது. ஒவ்வொரு கேப்பு, அது ரசாதலமோ மகாதலமோ எல்லாத்துக்கும் ஒன்று கீழே 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 வரும்போது ஒன்லி 10,000 யோஜனை. இப்போ லாஸ்ட் பாதாள லோகத்துக்கு கீழே ஒரு 30,000 யோஜனை கீழே போனால் அங்கே யார் இருக்கா? ஆதிசேஷன் இருக்கா. மூலதேசே, அதுக்கு அந்த அதுக்கு அடியில் 30,000 யோஜனை, த்ரிம்ஷத் சாகஸ்ரகைஹி அந்தரை, அந்தரம்னா கேப். ஸோ அந்த கேப்பில் கீழே யோஜனைஹி பரிசங்கியாத்தே சொல்லப்பட்டிருக்கிறது. 30,000 யோஜனை கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாமசி பகவத்கலா, பகவானுடைய தமஸ் ரூபம், தாமச ரூபமான ஆதிசேஷன் இல்லையா, அனந்த ஆக்கியா, அனந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் பகவானுடைய தாமச கலை. ஏன் தாமசம் சொல்கிறோம்? இந்த சங்கர்ஷ்ண ரூபம்தான், இந்த அனந்தன் தான் ருத்ரனுடைய மனசில் இருந்து சம்ஹாரம் பண்ணுறார். அப்போ சம்ஹார கடவுள் வேணும். சம்ஹார ருத்ரன் பண்ணினாலும் ருத்ரனுக்குள்ளே யார் இருக்கார்? சங்கர்ஷ்ண மூர்த்தி தான் இருக்கார் அவர். ஸோ அதனால அவர் தாமச கலைன்னு சொல்கிறாருங்க. அப்போ தமசோடு சுபாவத்தோடு கூடிய அந்த பகவானுடைய கலையாக அந்த அனந்தன் என்று சொல்லக்கூடியவர் சர்வதேவ பிரபூஜிதா, எல்லா தேவர்களாலும் வணங்கப்பட்டவர்களாக, பூஜிக்கப்பட்டவராக அங்கே இருக்கிறார். ஏன் 30,000 யோஜனை? अस्य मूलप्रदेशैः 30,000 अन्तरे योजनैः परिसङ्ख्याते तामसी भगवत्कला अनन्त आख्या समास्तेः सर्वदेव प्रपूजिता. अहम् इति अभिमानस्य लक्षणं यं प्रचक्षते संकर्षणं सात्वतीयाः कर्षणं द्रष्टृ दृश्ययोः. அகம். ஸோ அகம் என்ற அபிமானம், நான் கர்த்தா, நான் செய்கிறேன், அந்த கர்த்தாங்கிற அபிமானம். ருத்ரன் தான் அதுக்கு அதிபதி. அகத்துக்கு அதிபதி யார்? ருத்ரன். சித்தத்துக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணு இல்லையா. அந்த மாதிரி புத்திக்கு அதிபதி சித்துங்கிறதுக்கு அதிபதி விஷ்ணு, புத்திக்கு அதிபதி பிரம்மா. அப்படி ஒருவனுக்கு ஒரு அதிபதி. இதெல்லாம் மகாபாரத்தில் 3ஆவது சாப்டரில் வருது, யார் யார் எதுக்கு அதிபதினு வருது. ஸோ அந்த மாதிரி இந்த அகங்கிறதுக்கு அதிபதியாகப்பட்ட அந்த சங்கர்ஷ்ணர், அபிமானச லக்ஷணம், ருத்ரன்கிறது சங்கர்ஷ்ணர் தானே உள்ளே இருக்கார். ஸோ சங்கர்ஷ்ணர் தான் அகமுக்கு லக்ஷணமாக இருக்கிறார், நான்கிற கர்த்தாக்கு லக்ஷணமாக எம் பிரச்சக்ஷதையை சொல்லப்படுகிறார். சங்கர்ஷணம், சங்கர்ஷணம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடியவர், எல்லாத்தையும் உலகத்தையே இழுத்து முடிச்சு விடுறாரு. ருத்ரனாக இருந்து சம்ஹரிக்கக்கூடிய கடவுள், சங்காரம் பண்ணக்கூடியவர். அதனால சங்கர்ஷனம், இழுத்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சங்கர்ஷனர்னு பேர். சாத்வதியாக கர்ஷனம் திருஷ்ட திருஷ்யோகோ, அதாவது ஆத்மா விஷயம், திரஷ்டா திருஷ்யம். திரஷ்டாங்கிறது ஆத்மாக்கள், திருஷ்யங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய உலகம், பிரகிருதி, ஜடம். ஸோ ஜடமும் அந்த ஆத்மாக்களாகக்கூடிய திரஷ்டாவையும் எல்லாத்தையும் கர்ஷனம், எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வைக்கக்கூடிய அகங்காரத்தை சொரூபமாக இருக்கிறார் என்று சாத்வதீயாக பிரச்சச்சதேன்னு நன்றாக சொல்கிறார்கள்னு அர்த்தம். சாத்வதீயாகனு சொன்னா பக்தர்கள்னு ஜென்ரலாக சொல்லுவோம். பாஞ்சராத்திர ஆகமத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா. ஏன் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு? ஏன்னா நம்ம தயாசதகத்தில் பார்த்தோம், பாஞ்சராத்திர ஆகம தயாதேவியே அவர் சொல்கிறார், தேசிகன் என்ன சொல்கிறார், தயாதேவியே நீ கூட இருக்கும்போது பகவான் பாஞ்சராத்திர ஆகமத்தை உண்டாக்குறார்.
நீ எங்கே கொஞ்சம் கண்ணசரோ பார்க்கும்போது மற்ற ஆகமந்தெல்லாம் உண்டாக்கிடுறார், விப்ரலிப்சான்னு பேரை போடுறார். அதாவது மற்றவாளை ஏமாற்றக்கூடிய அந்த மற்ற ஆகமங்கள்லாம் இருக்கே எல்லாமே பகவான் தானே வரணும். ஸோ நீ இருக்கும்போது பண்ணக்கூடியது தான் அந்த பாஞ்சராத்திர ஆகமங்கிறதுனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். பகவானால் தயோடு கூட படைக்கப்பட்டது. அது பக்திக்கு அடையாளம், அந்த பக்தர்களை குறிக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் अहम् इति अभिमानस्य लक्षणं यं प्रचक्षते संकर्षणं सात्वतीयाः कर्षणं द्रष्टृदृश्ययोः भूमण्डलं यस्य सहस्रशिरसः प्रभोः अनन्तमूर्तेः शेषस्य द्रियमाणं च शीर्षके पृथ्वी गोलम् अशेषं हि सिद्धार्थ इव लक्ष्यते. ஸோ இந்த பூமண்டலம், இந்த பூமி இருக்கே, எஸ்ய சகஸ்ர சிரசக பிரபோ, எவருடைய தலை 1000 தலைகளை உடைய அனந்தன், அந்த 1000 தலைகள் மேலே இந்த பூமி அனந்தமூர்த்தேகே சேஷன்னு அவருக்கு தான் பேர், ஆதிசேஷன்னு சொல்கிறோம், அப்புறம் அனந்தமூர்த்தின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட சங்கர்ஷனுடைய அவர் தலையில் இந்த பூமி நிற்கிறது. திரியமானம் ச ஸ்ரீஷகே, அவருடைய தலைமுடியில் அவர் ஒரு ஓரத்தில் சித்தார்த்த இவ, ஒரு வெண்கடுகுன்னு அர்த்தம். சித்தார்த்தான்னு சொன்னால் வெண்கடுகு அப்படின்னு அர்த்தம். ஸோ வெண்கடுகு போல் அவ்வளோ சின்னதாக அவருடைய தலை மேலே இந்த பூமி உட்காண்டிருக்கு. அப்போ அவரோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கணும். பிருத்வி கோலம்னு ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த பூமியுடைய கோலமாகப்பட்டது சித்தார்த்த இவ லட்சியத்தே, அவர் தலையில் வெண்கடுகு போல இருக்கிறது, பார்க்க முடிகிறது. இதம் பூமண்டலம் யஸ்ய சஹஸ்ரசிரசः பிரபோः அனந்தமூர்த்தேः சேஷஸ்ய த்ரியமாணம் ச சீர்ஷகே பிருத்வி கோலம் அசேஷம் ஹி சித்தார்த்த இவ லக்ஷ்யதே. यस्य कालेन देवस्य सञ्जिहीशोः समं विभोः चराचरं भ्रुवोः अन्तर्विवरात् उदपद्यत संकर्षणः नाम रुद्रः व्यूह एकादश और हा व्यूह एकादश शोभितः. करेक्ट. यस्य देवस्य कालेन, அப்போது எந்த தேவன் வந்து காலேனன்னு பிரளய காலம் வருதுன்னு எடுத்துக்கணுங்க. ஸோ சஞ்சிகீஷன்னு இழுக்குறது, அப்படியே சம்ஹாரம் பண்ணுறது. சம்ஜிகீஷக நன்றாக இழுத்து கொள்ள வேண்டும் இந்த பூமியெல்லாம், அப்படி முடிய போகிறது. கல்பகாலம் முடியறச்ச எந்த தேவன் வந்து அந்த பிரளய காலம் வரும்போது சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, ஸோ சமம் விபோ என்ன எல்லா சைடுலேருந்தும் அதை முடிக்கணும், சம்ஹாரம் பண்ணி ஆகணும். அப்படியே அந்த பகவான் நினைக்கிறோச்சே, சராச்சரம் புருவோகோ அந்தக விவராத் உதப்பத்தியதக. ஸோ அவருடைய அந்த சராச்சரத்தெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறார், சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய புருவத்திலிருந்து புருவ நடுவிலிருந்து புருவ நடுவத்திலேருந்து அவர்கிட்டருந்து வருது விவராத், அந்த கேப்பிலேருந்து உதப்பத்தியத்தை யார் வரா? ருத்ரக சங்கர்ஷனக நாம ருத்ரக, அந்த ருத்ரன் வரான், அவன் பேரும் சங்கர்ஷனன். அந்த சங்கர்ஷனை இழுக்க போகிறான், அவன் தான் சம்ஹாரம் பண்ண போகிறான். ருத்ரனாக அவதரிக்கிறார் அவர். அந்த அந்த பகவான் ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய அந்த அனந்தன் என்று சொல்லக்கூடிய பகவான், அந்த வாசுதேவனுடைய தாமச கலையாக இருக்கக்கூடிய பகவான், அவர் என்ன பண்ணுறார்? சங்கர்ஷனன் என்ற ருத்ர வடிவில் வந்து வியூக ஏகாதச சோபிதக 11 ருத்ரர்கள் வந்துருவாப்போ, ஒரு ருத்ரன் வரமாட்டார். எல்லாருமே சங்கர்ஷனராக இழுக்கக்கூடியவர்களாக 11 ருத்ரர்களாக அவர் ஆவிர்வாவம் பண்ணுவார், தோன்றுவார். வியூகமூர்த்திகள், வியூகமூர்த்திகளாக. யஸ்ய காந்தேன தேவஸ்ய சஞ்சிகீர்ஷः சமம் விபோः சராச்சரம் ப்ருவோः அந்தः விவராத் உத்பத்யத சாங்கர்ஷணः நாம ருத்ரः व्यूह ஏகாதச சோபிதः. கரெக்ட். சாங்கர்ஷணர், சங்கர்ஷனிலிருந்து வரக்கூடியவர் சாங்கர்ஷனர் இல்லையா? வசுதேவன்றது வரக்கூடியவர் வாசுதேவன்கிற மாதிரி சங்கர்ஷனிலிருந்து வரக்கூடியவர் சாங்கர்ஷனர், அந்த ருத்ரனுக்கு பேர். அவளே 11 வடிவத்தை எடுத்துடுறான். உத்பத்தியத்தான்னு இல்லை, உதபத்தியத்தான்னு வாசிக்கணும். त्रिलोचनश्च त्रिशिकं शूलम् उत्तम्बयन् स्वयं उदतिष्ठन् महासत्त्वः महाभूतक्षयङ्करः. திரிலோச்சனஷ மூன்று கண்களோட கூடிய ருத்ரன். த்ரீஷிகம் சூலம், 3 முனையுடைய சூலாயுதம், சூலத்தை கையில் வச்சுருப்பார் அந்த சாங்கர்ஷன் சொல்லக்கூடிய ருத்ரன். 3 முனையுள்ள அந்த சூலாயுதம், 3 கண்கள்.
உத்தம்பயன் ஸ்வயம் தானே எழுந்து வந்து உததிஷ்டன் மகாசத்துவ பெருசாக நிற்பர். அப்படியே மகாசத்துவன பலம், மகாபலம் பொருந்தியவராக, மகாபூதக்ஷயங்கரக எல்லா ஜகத்தையும் பூதங்கள் எல்லா ஜந்துக்களையும் க்ஷயம் பண்ணக்கூடியவர், அழிக்கக்கூடியவர், நாசம் பண்ணக்கூடியவராக, சம்ஹாரம் பண்ணக்கூடியவராக அப்படி எழுந்து நிற்பார். त्रिलोचनश्च त्रिशिकं शूलं उत्तम्बयत् स्वयं उदतिष्ठन् महासत्वः महाभूतक्षयङ्करः यस्य अङ्घ्रि कमलद्वन्द्व शोण अच्छनकमण्डले विराजन्मणिबिम्बेषु महा अधिपतयः अनिशम्. ஸோ எஸ்யன்னு எவருடைய, எந்த சங்கர்ஷ்ண மூர்த்தியுடைய அங்கிரி கமல துவந்துவ ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா, அங்கிரி கமலம் பாத கமலங்கள், ரெண்டு பாத கமலங்கள் இருந்து ஷோணன ரெட் கலர் நல்ல சிவந்த பாதங்கள். ஏன்னா பலராமன் சங்கர்ஷ்ணம் எல்லாமே வெளுப்பு இல்லையா, ஸோ பாதமெல்லாம் ரெட் ரோஸ் மாதிரி இருக்கும், அப்படியே ரெட் கலரில் ஷோண அச்சன கிளியராக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, அதுக்கெல்லாம் அச்சான்னு பேர். அச்ச நகமண்டலே அழகான க்ளீனான நகமணிகள் இருக்கு இல்லையா, அது வெளையேற இருக்கும் இல்லையா நகமணிகள், ஷோனான்னு சொல்கிறார். அப்புறம் ரெட் கலர், அந்த ரோஸ் கலரில் இருக்கும் நகம், அந்த கலரில் அந்த மண்டலம் நகமண்டலத்திலேருந்து விராஜன் மணிபிம்பேஷு. ஸோ அதில் வந்து மணிகளோட அந்த பிம்பம் எல்லாம் வருது, அதாவது தலையில் இருக்கக்கூடிய மணியோட ஒளியெல்லாம் அந்த நக ஒளியிலெல்லாம் அந்த நக ஒளியில் வரும் அது. ஸோ அந்த மணிகளில் பிரதிபிம்பிக்கக்கூடிய மணி ஒளியுடன் கூட மகா அகிபதையாக, ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன், மகா அகிபத்தையகன பெரிய பெரிய பாம்புகளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சங்கச்சூடன் தனஞ்சயன் திருதராஷ்டிரம்லாம் இருக்காளே, அந்த பாம்புகள் எல்லாம் வருவாங்க. ஏன்னா பாதாள லோகத்துலேருந்து இங்கே வந்து இவரை கும்பிட வருவா, சங்கர்ஷ்ணமூர்த்தியை கும்பிட வருவா. அப்போ அவளுடைய மணிகள் எல்லாம் இவருடைய நகத்தில் பிரதிபலிக்கிறதுங்கிறாங்க. ஸோ மகா அகிபத்தையக பெரிய பெரிய பாம்புகள் அவருடைய மணிகளோடு இந்த லோகத்துக்கு வந்து சங்கர்ஷ்ணமூர்த்தியை வணங்க வர வச்சு அவருடைய நகமணியில் அந்த ஒளி வரும். यस्य अङ्घ्रि कमलद्वन्द्व शोण अच्छनकमण्डले विराजन्मणिबिम्बेषु महा अधिपतयः अनिशम्. एकान्तभक्तियोगेन सह सात्वतपुङ्गवैः प्रणमन्तः स्वमूर्ध्नाते स्वमुखानि समीक्षते स्फुरत्कुण्डलमाणिक्य प्रभामण्डल भाञ्जी अपि सुकपोलानि चारूणि घण्टस्थलद्युतिमन्ति च. ஸோ ஏகாந்த பக்தி யோகம், ஒரே பக்தி யோகத்திலே வருவாளாம், கும்பிடுறதுக்கு வரும்போது ரொம்ப பக்தியோடு வருவாள். சாத்வத புங்கவைகி பக்தர்கள் கூட்டம், புங்கவன்னு சிறந்த பக்தர்கள் அப்படியெல்லாம் வருவாள் நமஸ்காரம் பண்ண. பிரணமந்தக நன்றாக வணங்குவார்கள். ஸ்வமூர்த்தினா தன்னுடைய தலையால் பகவானுடைய பாதத்தில் வணங்குவாள். அப்போது ஸ்வ முக்கானி சமீட்சத்தே, அப்போ அவருடைய நகை ஒளியில் பார்த்தா இவளுடைய மூஞ்சிலாம் தெரியுமா, பிரகாசமாக கண்ணாடி மாதிரி. ஸோ அந்த கண்ணாடியில் இவ தன்னுடைய முகத்தை பார்ப்பார்கள், அப்படி பார்க்கும்படி இருக்கிறது அந்த நகமண்டலத்தோடு ஒளி. சுரத் குண்டலமாணிக்க, அவளுடைய குண்டலங்கள் வேற நல்ல ஜெல் ஜெல் ஜெல்னு அந்த நாகப்பாம்புகள்லாம் நல்ல காதில் குண்டலெல்லாம் போட்டுருக்கு. ஸோ அதில் உள்ள மாணிக்க ஒளிகள் பிரபா மண்டல பாஞ்சி அப்படி அதையும் பார்க்குறான். அந்த குண்டல ஒளியை அந்த நகை ஒளியில் தெரிகிறது. பாஞ்சின ஒளின்னு அர்த்தம், பானாலே ஒளி. ஸோ பாஞ்சி அப்பி, ஸோ அந்த தன்னுடைய குண்டல ஒளியையும் அவர்கள் பார்ப்பார்கள். கபோலானி அவர்களுடைய கபோலம் கன்னம், பாம்போட கண்ணனது முகம்தான் அந்த பலான்னு இருக்கேன். ஸோ அந்த கண்ணமெல்லாம் கூட தெரியும். சாருணி அழகிய கண்ணங்கள். கண்டஸ்தல ஜுமந்திச்ச, கண்டஸ்தல கபோலம்னாலும் கண்டஸ்தலம்னாலும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டுமே கண்ணம் தான் அர்த்தம். ஸோ அந்த குண்டலங்களோட ஒளி வந்து அந்த காதில் இருக்கிற குண்டலத்தோட ஒளி வந்து கண்டஸ்தலத்தில் விழும், எங்கே அவளோட கன்னத்தில் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிக்கக்கூடிய அந்த கபோலத்தில் இருக்கக்கூடிய ஒளியையும் அவர்கள் தியுமந்தி அந்த ஒளியையும் பார்ப்பார்கள். भक्ति योगेन सह सात्वत पुंगवैः प्रणमतः स्वमूर्ध्नाते स्वमुखानि समीक्षते स्फुरत् कुण्डलमाणिक्य प्रभामण्डल भाञ्जी अपि कपोलानि चारूणि घण्टस्थल द्युमन्ति नागराज कुमार्यः अपि चारु अङ्गविलसत्विषः विशदैः विपुलैः तत्त्वत् धवलैः सुभगैः तथा रुचिरैः भुजदण्डैश्च शोभमाना इतस्ततः चन्दन
अगरु काश्मीर पङ्कलेपेन भूषिताः நாகராஜ குமாரிகள்ல பெண் பாம்புகள். சாரு அங்க விலசத்விஷக, துஷானாலும் ஒளின்னு அர்த்தம். ஸோ சாரு அங்க விலச, உடம்பு எல்லாமே அப்படி ஒளிமயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பெண் பாம்புகள்லாம், குமாரிகள் எல்லாம். விஷதைகி விபுலைகி, விஷதன கிளியராக இருக்கக்கூடிய, விபுலன பெரிய. ஸோ தத்வத் தவளைகி, அப்படி ஒயிட்டாக எல்லாம் வளையேறனா இருக்குது எல்லா பாம்புகளும். அப்படியே பெண்கள்லாம், இந்த இளம் பெண்கள் எல்லாம் அப்படியே ஒளி பொருந்திய உடம்போடு கூட கிளியராக இருக்கக்கூடிய, ஒரு விதமான மாசு மறு இல்லாத உடம்பு, வெள்ளை கலரோட. சுபகைகி, சுபகம்னா ஐஸ்வர்யத்தோடு கூட. ருச்சிரைகி புஜதண்டைஷ்ச, எல்லாம் பாம்புகளுக்கு நிறைய புஜதண்டம்னு என்ன கைகள்னு எடுக்கிறதுக்கு இங்கே பாம்போட பனின்னு எடுத்துக்கலாம். இல்லை அதை பெண்கள் வடிவில் இமேஜின் பண்ணினோம்னா அவளுடைய கைகள், நிறைய கைகள் இருக்குது. புஜதண்டைகின்னு நிறைய கைகள். ஸோ நிறைய கைகளோடுன்னு சொல்லும்போது அந்த பாம்புகளோட பணங்கள்னு எடுத்துக்க வேண்டியதான். சோபமானாக, ரொம்ப சோபனமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதஸ்தக, அங்கே இங்கேயும் ஓடுறது. சந்தன அகரு காஷ்மீர, எல்லா உடம்புல பூஷணங்கள் பூஷித்தாக என்னது, அப்படியே அலங்காரமாக பூசின்னு இருக்கு. என்னத்தெல்லாம் பார்த்தா சந்தனம் பூசிக்கொண்டு, அகரு இதெல்லாம் மனம் மிகுந்த பொருட்கள் இல்லையா. அகரு, அகர்பத்தியெல்லாம் சொல்ல முடியும். அகரு காஷ்மீரன்னு சொன்னால் குங்குமப்பூ எல்லாம். பங்கலேப்பேன், அதெல்லாம் பங்கமாக சேராக குழைத்து உடம்பில் தடவி அப்படி மணக்க எல்லாம் சங்கர்ஷண மூர்த்தியை பார்க்கலாம் அப்படின்னு வரலாம் எல்லாரும். नागराज कुमार्यः अपि चारु अङ्गविलसत्पिशः विशदैः विपुलैः तद्वत्तवलैः सुभगैः तथा रुचिरैः भुजदण्डैश्च शोभमानायितस्ततः चन्दन अगरु काश्मीर पङ्कलेपेन भूषिताः तद् अभिमर्श सञ्जात काम आवेश समायुताः ललित स्मित संयुक्ताः सव्रीडं लोकयन्ति च. ஸோ தது அபிமர்ஷ சஞ்சாதா. ஸோ சங்கர்ஷனோட பாதத்தை போய் நமஸ்காரம் பண்ணிடுறா இல்லையா. அப்போ அவர் பாதத்தை தொடரா இல்லையா. அந்த தொடும்போது அபிமர்ஷனம்னது தொடருது. ஸோ சஞ்சாதா, அதனால என்ன ஆகுது, காம ஆவேஷ. அப்போ எப்படியாவது இந்த சங்கர்ஷனை கட்டிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு காமம், அவளுக்கு விருப்பம் ஏற்படுறது, அந்த ஆவேசிக்கிறது, உள்ளே புகுகிறது. அதோடு கூட சேர்ந்து லலித ஸ்மித சம்யுக்தாக, சிரிப்பு வருது அவளுக்கு, பகவானை எப்படி நம்ம அடைய மாட்டோமா அப்படின்ட்டு புன்னகையோடு கூட. சவ்ரீடம், வெட்கத்தோடு, வீடான வெட்கம், வெட்கத்தோடு லோகயந்தீச்ச, அந்த சங்கர்ஷனரை பார்க்கிறார்கள், வெட்கத்தோடு பார்க்கறாளாம். तत् अभिमर्श सञ्जात काम आवेश समायुताः ललित स्मित संयुक्ताः सव्रीडं लोकयन्ति च. अनुराग मद उन्मत्त विकूर्ण अरुणलोचनं करुणावलोकनेत्रं च आशासानाः तदाशिषः सो अनन्तः भगवान् देवः अनन्त सत्त्वः महायशयः अनन्त गुणवर्तिश्च आदिदेवः महाद्युतिः. மகாஷயகன்னு சொன்னால் தப்பில்லை, மகா ஆசயகன்னு அர்த்தம். ஆசயகன்னு ஹிருதயம். அனுராக மத உன்மத்த, அனுராகம் லவ். சங்கர்ஷனை பார்த்தா ரொம்ப ஆசையாக அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுது. அனுராக லவ்வோடு கூட வராள் அந்த பெண்கள்லாம். ஸோ மத உன்மத்த, மதம் அந்த அனுராகத்தை லவ்னால ஏற்படக்கூடிய செருக்கு அவளுக்கு அப்படி உன்மத்த நிலைமையில் இருந்துட்டு. விகூர்ண அருணலோச்சனம், கண்ணெல்லாம் அப்படியே ஜூஜுன்னு இந்த இன்டாக்சிகேஷன், எல்லா பாம்புகளெல்லாம் இன்டாக்சிகேட்டடாக இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அப்படியே அந்த மதத்தினால அந்த கண்ணெலாம் செவந்து போய் கருண அவலோக நேத்திரம் ச ஆசாசானாக. ஸோ இவரோட இது என்னென்ன கருணையாக பார்க்கிறார். சங்கர்ஷ்ணமூர்த்தியை பார்த்தானா இவருடைய கண்கள் வந்து கருணையோடு கூட இருக்கிறது. ஸோ அதை விரும்புகிறார்கள் யார், இந்த பெண்கள்லாம் அந்த கருணையோ ஆசாசானாகன்னு விரும்பக்கூடியவர்களாக. ததா ஆஷிஷக, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா, அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வரா. சக அனந்தக பகவான், அந்த அனந்தனாகப்பட்ட பகவான், தேவனாகப்பட்டவன். அனந்த சத்துவக, பயங்கரமான பலசாலி அவர் இல்லையா, சத்வ பலம். அனந்தம், எல்லையில்லாத சத்துவம், பலத்தோடு கூடியவர். மகாசேக, பெரிய ஹிருதயத்தோடு கூடியவர். அனந்த குண வார்தி, வார்தின கடல், வாரிதின்னு சில இடத்துல போடுவோம், இங்கே வார்தி, வாரிதி தான் வார்தி, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கடல்னு அர்த்தம், வாரின்னா தண்ணி, தண்ணியோடு கூட்டம் கடல்னு அர்த்தம். ஸோ அனந்த குணவார்தி, எல்லா கல்யாண குணங்களோடு இருப்பிடமாக இருக்கிறார் சங்கர்ஷ்ணமூர்த்தி. ஸோ குணவார்திஷ்டா ஆதிதேவக மகாத்யுதிகி, மகா ஒளி பொருந்தியவர்.
அந்த 30,000 யோஜனையும் ஒளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கல்லெல்லாம் இருக்குது படத்தில் இருக்கக்கூடிய மணிகள். ஸோ அப்படிப்பட்ட ஒளி பொருந்தியவர் ஆதி தேவனாக இருக்கக்கூடியவர். அவரை தேடியெல்லாம் இந்த பெண்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கிடைக்காதா, அன்பு கிடைக்காதான்னு வரா. अनुराग मद उन्मत्त विगूर्त अरुणलोचनं करुण अवलोकन नेत्रं च आशासानाः तदाशिषः सः अनन्तः भगवान् देवः अनन्त सत्त्वः महा आशयः अनन्त गुणवार्धिश्च आदिदेवो महाद्युतिः संहृद अमर्ष रोष अधिवेकः लोक शुभाय च आस्ते महासत्वनिधिः सर्वदेव प्रपूजितः. அமர்ஷ ரோஷ பயங்கர மன்னிக்க முடியாத ஒரு கோபம்லாம் உண்டு. அந்த ரோஷத்தை எல்லாம் சம்ஹிருத ஒடுக்கி கொண்டு, சம்ஹாரம் பண்ணுறதுனாலே ஒடுக்குறதுன்னு அர்த்தம். எல்லா சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? பகவான் எல்லாத்தையும் வயதுக்குள்ளோண்டு ஒடுக்கி வச்சுட்டுறார். அதனால தான் சம்ஹாரம்னே பேர். சம்ஹிருத்தனை இங்கே ஒடுக்குறார். என்னத்தை? தன்னோட கோபத்தை ஒடுக்கின்னு இருக்கார். இல்லைன்னா அவர் கோபப்பட்டால் எப்போவுமே பிரளயம் தான். அப்புறம் அவரோட கோபம் வந்தானே. அதனால அப்படி அவள் ஒடுக்கி கொண்டு இந்த ஆதிதேவனான பகவான் லோக சுபாயச்சா, லோகம் நன்னா இருக்கணும், சோபனமாக இருக்கணும், அதுக்காக ஆஸ்தே மகா சத்துவநிதிக்கு மகா சத்துவங்கிறது குணம்னு ஒரு அர்த்தம். ஸோ மகா குணநிதியாக அப்படி குணங்களோடு இருப்பிடமாக இருக்கிறார். சர்வதேவ பிரபூஜிதக தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவராக இருக்கிறார். ராதே கிருஷ்ண மேம். இது संहृत अमर्ष रोषादि वेगः लोक शुभाय च आस्ते महासत्वनिधिः सर्वदेव प्रपूजितः. ध्यायमानः सुरैः सिद्धैः असुरैः च उरगैः तथा विद्याधरैश्च गन्धर्वैः मुनिसर्गैश्च नित्यशः. ஸோ சுரைஹி தேவர்களாலும், சித்தைஹி சித்தர்களாலும், அசுரர்களாலும், உரகைஹி நாகர்களாலும், ததா வித்யாதரைஹி வித்யாதரர்களாலும், கந்தர்வர்கள் முனிக்கூட்டம் முனிவர்களோட கூட்டத்தாலும், நித்யசக தியாயமானக இவர்கள் எல்லாருமே தினம் தினம் பகவான் சங்கர்ஷ்ணமூர்த்தியை தியானித்து கொண்டு இருக்கிறார்கள். ध्यायमानः सुरैः सिद्धैः असुरैश्च उरगैः तथा विद्याधरैश्च गन्धर्वैः मुनिसङ्गैश्च नित्यशः. अनारतमद उन्मत्त लोकविह्वललोचनः वाक्य अमृतेन विभुतान् स्वपार्षदगणान् अपि आप्यायमानः स विभुः वैजयन्तीं स्रजं तदत् अम्लान अभिनवैः स्वच्छैः तुलसीदलसञ्चयैः. ஓகே. ஸோ அனாரதன இடைவிடாதன்னு அர்த்தம். ஆரதம்னா தொடர்ந்து கேப்பு, அனாரதம்னா இடைவிடாமல், கேப்பே இல்லாமல் நிரந்தரமாக. மத உன்மத்த லோக விஹ்வல லோச்சனக மதம் கொண்டு இன்டாக்சிகேட்டட் மூடில் இருக்கக்கூடியவராக அப்படியே தன்னுடைய கண்கள்லாம் செவச்சவேன்னு இருந்து கொண்டு விஹ்வல லோச்சனக லோகன பார்வை அப்படி இருக்கும். லோச்சனமே அவருடைய பார்வை லோக விஹ்வல லோச்சனக எல்லாரையும் பார்க்குறோச்சே ஒரு விஹ்வலமாக குழப்பமாக அப்படி ரெட்டு கண்ணா அப்படி இருக்கும் அவரோடது. ஸோ வாக்கிய அமிர்தேன விபுதான் ஸ்வ பார்ஷதா கணானபி அவருக்கும் பார்ஷதர்கள் இருக்கா. எப்படி வாசுதேவனுக்கு அங்கே வந்து வைகுண்டத்தில் பார்ஷதர்கள் இருக்காளோ சங்கர்ஷ்ணமூர்த்திக்கும் பக்கத்தில் பார்ஷதர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர் மாதிரி இருப்பா அந்த பாம்புகள். ஸோ வாக்கிய அமிர்தேன அவர்களுக்கு தன்னுடைய மயமான வாக்கினால அவர் பேசுகிறார். விபுதான் தேவர்கள் அப்படிப்பட்ட அவர்களும் தேவர்கள் தானே. அப்படி தன்னுடைய பார்ஷத கணான் தன்னுடைய பார்ஷதராக இருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்த்து ஆப்யாயமானகன்னு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு எடுத்துக்கொண்டு. ஆப்யாயனா அடைவித்தல்னு அர்த்தம். ஆப்யாயனை என்னத்தை அடைவிக்கிறார்? அவள் பார்த்து பார்ஷதர்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, பகவான் பார்த்துட்டே இருப்பான், அதான் அவளுக்கு ஆனந்தம். ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு ச விபுகு அந்த தேவாதி தேவனான சங்கர்ஷ்ணமூர்த்தி வைஜெயந்தியும் சிரஜத் ததத் அது லாஸ்ட்டாக வரட்டும். அம்லான அபிநவைகி வாடாத மாலை. அபிநவம்னா புதுசிய மாலை எப்போ என்றைக்குமே புதுசாக இருக்கும், வாடவே வாடாது. அம்லான வாடாத்த மாலை. ஸ்வச்சைகி க்ளீனாக இருக்கக்கூடியது. துளசீதள சஞ்சயகி துளசி தளங்களால் செய்யப்பட்ட துளசி இலைகளால் செய்யப்பட்ட குவியலால் செய்யப்பட்ட மாலை. அப்படிப்பட்ட வைஜெயந்தியும் சிரஜம் ததத்து வைஜெயந்தி மாலையை அணிந்து கொண்டவராக அங்கே இருக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு அந்த பாதாளத்துக்கு கீழே 30,000 யோஜனை கடியில் சங்கர்ஷ்ணமூர்த்தி இருக்கிறார். अनारत मद उन्मत्त
भक्त लोकविह्वललोचनः वाक्य अमृतेन विबुधान् स्वभाषदगणान् अपि आप्यायमानः स विभुः वैजयन्तीं स्रजं ददत् अम्लान अभिनवैः स्वच्छैः तुलसीदल सञ्चयैः माद्यन् मधुकर व्रात घोष श्री संयुतां सदा नीलवासा देवदेवः एककुण्डल भूषितः மாத்யன் மதுகர விராத்தா, அதாவது மயங்கின மதுகரன்னு இது தேனீக்கள். தேனீகள்லாம் சுற்றின்னு இருக்கும். எவரோட மாலைக்கு வேண்டிய வருமே தேனீகள்லாம் வருது. ஸோ வண்டுகள்லாம் அப்படி சுற்றிட்டு வருது. கோஷ அதோட ரீங்காரம். ஸ்ரீ சம்யுதம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு, ஸ்ரீ ஐஸ்வர்யத்தோடு கூட சதா எப்பொழுதும் நீலவாசா, நீல ட்ரெஸ் இல்லையா பகவானுக்கு. ஸோ சங்கர்ஷ்ணமூர்த்திக்கு நீல ட்ரெஸ்ஸோடு, மற்றவருக்கு பீதாம்பரை, இவருக்கு நீல ஆடை. தேவதேவனாகப்பட்ட அந்த சங்கர்ஷ்ணர் ஏக்க குண்டல பூஷித்தக, சென்டரில் ஒரே ஒரு மணி தான். ஸோ 1000 தலை இருக்குது, ஆனால் நடுவில் ஒரே ஒரு தலையில் தான் மணி. அந்த மணியை அவ்வளோ ஒளி கொடுக்குறது. எல்லா லோகத்துக்கும் அந்த பாம்புகள் இருக்கிற லோகம் வரைக்கும் இந்த ஒளி போயிடுறது. माद्यन् मधुकर व्रात घोष श्री संयुतां सदा नीलावासा देवदेवः एककुण्डल भूषितः हलस्य ककुदी न्यस्त सुपीवर भुजः अव्ययः महेन्द्रः काञ्चनीं यद्वत् वरत्रां च मतङ्गमः उदारलीलः देवेशः वर्णितः सात्वत ऋषभैः. இதில் என்ன புஜக அவ்யயகனா பூல பூ குரு. ஓகே, அத டவுட். புஜக ஓகே. ஹலசிய ககுதி, ஹலம் அவருடைய கலப்பை இல்லையா. சங்கர்ஷ்ணமூர்த்திக்கு கலப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆயுதம். ஹலசிய ககுதி, ககுதினா இந்த கலப்பைக்கு ஒரு திமில் மாதிரி ஒரு போர்ஷன் உண்டு இல்லையா. 2 பக்கம் அந்த வயலை உழறதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கலப்பையோட திமில் மாதிரி இருக்கிற போர்ஷனில் தான் கையை வச்சுக்கிறார் அவர். நெஸ்த சுபீவர புஜ அவ்யயக, ஸோ தன்னுடைய குண்டான கைகளை அதன் மேல் வைத்து கொண்டு, ஸோ பாம்புக்கு என்ன கைன்னு தெரியல நமக்கு. ஸோ அந்த கையை அப்படி அது மேலே தான் அப்படி வச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கார் சங்கர்ஷ்ணமூர்த்தி. அப்படி ஜாலியாக படுத்துட்டு இருக்கார். அவரோட கை அங்கே இருக்குன்னா அந்த கலப்பையுடைய அந்த கக்குது அந்த முளைச்சிட்டு இருக்க அந்த முளையில் கை வச்சுட்டு இருக்கார். மகேந்திரகான சிறந்த கிரேட்டானவர். இந்திரன்னு எல்லாருக்குமே சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஹனுமானுக்கு கூட கபீந்திரகான்னு சொல்லுவோம். அப்படி எல்லாருமே இந்திரன், அப்படி மகா இந்திரன் போன்ற அந்த சங்கர்ஷ்ணர். காஞ்சனிம்னா இந்த பூமின்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்துலனா காஞ்சனீம் எத்து, அதாவது பொன்னான இந்த பூமியை மதங்கமக வரத்ராம்ச எத்வத்து, அதாவது மதங்கமகனா யானை இல்லையா. மதங்கம் அப்படின்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம். மதங்க எத்வத் வரத்ராம்னு சொன்னானே, யானையை சுற்றி ஒரு கயிறை கட்டினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த யானையை சுற்றி கட்டுற கயிறு மாதிரி வரத்ரான கயிறுன்னு அர்த்தம். ஸோ யானையை சுற்றி கட்டக்கூடிய ஒரு சின்ன கயிறு போல இருக்கக்கூடிய காஞ்சனி அந்த பொன்னாலான பூமியை உதார லீலக விளையாட்டாக தேவதேவேஷனான அந்த சங்கர்ஷ்ணர் தாங்குகிறார் அப்படின்னு சாத்வத ரிஷபைகி வர்ணித்தக. ஸோ சாத்வத ரிஷபர்கள் பக்தர்கள் வர்ணிக்கிறார்கள். ஏற்கனவே சித்தார்த்தம் மாதிரி சின்ன கடுகு மாதிரி வெண்கடுகு மாதிரி இருக்குன்னு சொன்னான். இந்த இடத்துல பூமியை ஒரு யானையோட ஒரு சுற்றி கட்டுற கயிறு மாதிரி ஒரு அளவு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக காட்டுறாரு இந்த இடத்துல. ஸோ 2 இடத்துல 2 விதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு இந்த பூமி ஆகப்பட்டது. இப்படிப்பட்ட பூமியை அவர் தரிக்கிறார். सुपीवर भुजः अव्ययः महेन्द्रः काञ्चनीं यद्वत् वरत्रां च मतङ्गमः उदारलीलः देवेशः वर्णितः सात्वत ऋषभैः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे दलाति लोक वर्णने अनंत वर्णनम नाम 20ोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ 21ोऽध्यायः. श्रीनारायण उवाच तस्य अनुभावं भगवान् ब्रह्मपुत्रः सनातनः सभायां ब्रह्मदेवस्य गायमान उपासते. ஸோ நாராயணன் கண்டினியூ பண்ணிருக்காரு. ஸோ எல்லா லோகமும் முடிச்சாச்சு. 14 லோகங்கள் கீழே இருக்கக்கூடிய சங்கர்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார்?
தஸ்ய அனுபாவம், அந்த சங்கர்ஷனுடைய அனுபாவம் பெருமை. பகவான் பிரம்மபுத்திரகா சனாதனகா, இந்த இடத்துல ஸ்ரீ நாராயண உவாச்சாங்கிறது அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் அதை அப்ளை ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா வியாச உவாச்சான்னு அந்த இடத்துல போட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு நாராயண உவாச்சா வரணும். ஸோ வியாசர் தான் இங்கே சொல்லிட்டு இருக்கார். பிரம்மபுத்திரகான்னு திருப்பி அவரே நாரதர்னு சொல்ல மாட்டார் இல்லையா நாராயணன். இந்த இடத்துல வியாச உவாச்சான்னு வர்றான். ஸோ அந்த சங்கர்ஷனுடைய பெருமையை பகவான் பிரம்மபுத்திரகா, பகவானாகப்பட்ட நாரதர், சனாதனகா ஆதி முதல் கடவுளாகப்பட்ட பிரம்மாட்டிருந்து வந்தவர் இல்லையா அந்த நாரதர், பிரம்மதேவசிய சபாயாம், பிரம்மதேவன் கூட்டக்கூடிய அந்த சபைகள், அந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் காயமான உபாசத்தை பாடிக்கொண்டு உபாசனை செய்கிறார் நாரதர். சங்கர்ஷ்ணமூர்த்தியோட பெருமை இது நம்ம பாகவதத்தில் ஒரு சாப்டரில் பார்த்தோம் இல்லையா. பகவான் சங்கர்ஷ்ணமூர்த்தியை நாரதர் எப்படி ஸ்துதிக்கிறார், அந்த நாரதரோட ஸ்துதி நம்ம பாகவத்தில் பார்த்தோம். அப்படி பிரம்மாவுடைய சபையில் அவர் பாடுகிறார். இது யார் சொல்லிருப்பா? நாராயணன் சொல்லிருக்க மாட்டார், வியாசர் சொல்லிருப்பார். ஜனமேஜயன் வியாசர் சொல்லும்போது he is talking to ஜனமேஜயன். ராதே கிருஷ்ணா. ஆக்சுவலா ஸ்ரீ நாராயண உவாச்ச தஸ்ய அனுபாவம் பகவான் பிரம்மபுத்திரः சனாதனः சபாயாம் பிரம்மதேவஸ்ய காயமான உபாசதே. उत्पत्ति स्थिति लय हेतवः अस्य कल्पाः सत्त्वाद्याः प्रकृतिगुण यद् ईक्षयासन् यद् रूपं ध्रुवम् अकृतं यद् एकमात्मन् नाना अदात् कथं ऊह वेद तस्य वर्त्म. ஸோ உற்பத்தி ஸ்திதி லய ஹேதவக. ஸோ எல்லாமே பகவான் வாசுதேவனாக பார்க்குறார். அவருடைய தாமச மூர்த்தின்னு சொன்னால் கூட வாசுதேவன் பண்ணுற மாதிரி சொல்கிறார். உற்பத்தி ஸ்திதி லயம், 3 சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த 3 காரியங்களுக்கு காரணமானவர் ஹேத்தவக. ஹேத்தவன ஹேத்துவன காரணமாகியுடைய அவருடைய சத்வாத்யாக பிரகிருதி குணாக, சத்வம் ரஜசு தமசு, இப்படி 3 குணங்கள் பிரகிருதி குணாக, இது பிரகிருத்தியோடு சம்பந்தப்பட்ட 3 குணங்கள். எது ஈட்சையா ஆசன். ஸோ இதெல்லாம் பிரகிருத்தியோட குணங்கள்லாம் அவருடைய பார்வையிலேயே வந்துருதுன்னு அர்த்தம். அவரே சிருஷ்டி பண்ணும்போது அவருடைய பார்வையாலேயே தீட்சை பண்ணி எடுத்து அப்படி சங்கல்பம் பண்ணினாலே உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஸோ அவருடைய எல்லா 3 குணங்களுமே அவருடைய பார்வையாலேயே இருப்பதற்கு கல்பாகன்னா ஃபிட்டுன்னு அர்த்தம். கல்பாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் உண்டு. ஸோ இப்படியாக அவருடைய பார்வையாலேயே பிரகிருத்தியில் சத்வரஜஸ்தமோ குணங்கள் ஏற்படுகின்றன. எத் ரூபம் துருவம் அக்கிருத்தம்னு செய்யப்படாதது எப்போது இருக்குன்னு அர்த்தம். ஸோ புதுசாக செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. எப்போவுமே எந்த ரூபம், எது பிரகிருதி ஆனாலும் சனாதனமாக இருக்கக்கூடியது, அழிவற்றதாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஸோ எந்த ரூபமாகப்பட்டது துருவம் நிச்சயமாக, அக்கிருத்தம் யாராலும் செய்யப்படாத அநாதி காலத்தோடு இருக்கிறதோ, எது ஏக்கம் ஒன்றே பகவானும் ஒருவரே, அந்த பிரகிருதியும் என்று எப்பொழுதும் நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆத்மன் ஏகம் ஆத்மன் நானாத, அப்படிப்பட்ட ஒரே ஆத்மாவாக பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். நானா அதாத்து பலவாறாக செய்தார். ஒருவராகவே இருக்கக்கூடிய அந்த பகவான் தானே அநாதி காலந்தட்டு இருக்கக்கூடிய அந்த உலகத்தை பலவாறாக தானே செய்தார். கதம் ஊகா வேத தஸ்ய வர்த்தம, அவருடைய செயலை வர்த்தமான அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயலை கதம் ஊகா வேத யார்தான் அறிவார். ஊகாங்கிறதுக்குலாம் அர்த்தம் கிடையாது. ஊஹா அதெல்லாம் ஃபில் அப் த பிளாங்க்ஸ். கதம் வேதா, அவருடைய செயலை யார்தான் எப்படி அறிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறேன். யார்? அந்த சங்கர்ஷனுடைய புகழ நாரதர் சபையில் பாடுறது. உற்பத்தி ஸ்திதி லய ஹேதவஹ அஸ்ய கல்பாஹ சத்வாத்யாஹ பிரகிருதி குண யத் ஈக்ஷயா ஆசன் யத் ரூபம் த்ருவம் அக்ருதம் யத் ஏகம் ஆத்மன் நானாதாத் கதம் ஊஹ வேத தஸ்ய வர்த்ம. ராதே கிருஷ்ணா மேம். மூர்த்திம் நஹ புருகிருபயா பபார சத்வம் संशुद्धं सदसत् इदं विभाति यत्र यल्लीलां मृगपतिः आदते आधातुं स्वजनमनां सी उदारवीर्यः. ஓகே, ஸோ இங்கே கீழே வாங்க. அனவத்தியாம் எல்லீலா. ஸோ அனவத்தியம்னு அந்த குற்றமற்றான்னு அர்த்தம். அவத்தியம்னா குற்றமானது, அனவத்தியம்னா குற்றமில்லாத எத் லீலாம் பகவானுடைய லீலை.
ஸோ மிருகபதிகி ஆததே, மிருகபதிகின்னு சொன்னானே அது தேவர்களுக்கெல்லாம் தரக்கூடிய சுவாமின்னு அர்த்தம். மிருகன்னு சொன்னானே இங்கே மிருகங்கள்ங்கிற அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் தேடுறாலும் மிருகயாம் பதிகின்னு சொன்னாலும் யாரெல்லாம் தேடுறாலும் பகவான் வேணும் 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 தேடின்னு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட பதி. ஸோ தேடுபவர்களுக்கு ஆததே அவர் விளையாட்டாக கொடுக்குறார். என்னது ஸ்வஜன மனாம்சி உதார வீரியக ஆதாத்தும், அதாவது தன்னுடைய ஸ்வஜனங்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு ஸ்வஜன அவர்களுக்கு உதார வீரியக தாராள தன்மையோடு கூடிய அந்த வீரியம் பொருந்தியவர். மனாம்சி அதாத்தும் அவர்களுக்கு நல்ல நன்மைகள் தன்னுடைய மனசை அப்படி கொடுக்கக்கூடியவராக லீலையாக அவர் இருக்கிறார். நக புருக்கிருப்பையாய் நாங்கள் செய்த எங்களுக்கு நகன எங்களுக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. புருக்கிருப்பையானது பயங்கரமான கிருப்பையோடு கூட சத்துவம் சுத்தம் சத்துவகுணத்தோட சுத்த சத்துவம் ரஜசு தமசு கலக்காத சுத்த சத்துவ மூர்த்தியாக சத் அசத்து இதம் விபாதி எத்திர சத்தும் அசத்தும் கூடிய, அதாவது அண்ட சராச்சரங்கள். அசத்துங்கிறது பிரகிருதியாகப்பட்ட ஜடம், சத்துங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்களும் பிரகிருதியும் கூட இருக்கக்கூடிய இந்த சராச்சரத்தை எவரிடம் விபாதி அவரே தானே விராட்ட வடிவமாக அப்படி வெளிப்படையாக வருகிறார். அப்படிப்பட்ட அந்த குணங்களோட சத்துவகுண சுத்த சத்துவமாக பிரகாசிக்கிறாரோ அந்த பகவான், அதில் சுத்த சத்துவமாக விளங்குகிறாரோ. மூர்த்திம் பபார இப்படிப்பட்ட விராட வடிவத்தை தானே எடுத்தார். மூர்த்திம் பபாரன ஏற்றார். அந்த பாரத்தை மூர்த்தி வடிவத்தில் தானே அவர் இவ்வாறு செய்தார். அண்ட சராச்சரமாக விராட ரூபத்தை அவர் குற்றமற்றவராக லீலையாக ஏற்றார். மூர்த்திம் நக புருகிருபயா பபார சத்வம் சம்சுத்தம் சத் அசத் இதம் விபாதி யத்ர யல்லீலா மிருகபதிஹி ஆததே அனவத்யாம் ஆதாத்தும் ஸ்வஜனமனாம்சி உதார வீர்யஹ. यन्नाम श्रुतम् अनुकीर्तयेद् अकस्मात् अर्थः वा यदि पतितः प्रलम्बनात् वा अम्हः सपदि नृणाम् अशेषम् अन्यं कम् अशेषात् भगवत आश्रयेत् मुमुक्षुः. अन्यं कम् शेषात् அது மாதிரி ஆர்த்தக. ஓகே, ஆர்த்தக என்னாம எந்த எவருடைய பெயரை பகவானேன்னு கூப்பிட்டாலே போருமே, ஸ்ருதம் கேட்டாலோ அனுகீர்த்தையே சொன்னாலோ அக்கஸ்மாத்னு எதாச்சியா கிருஷ்ணா அப்படி சும்மா இருக்கிற ஒரு கிருஷ்ணா ராமா அப்படி சொன்னாலோ, எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலோ, ஆர்த்தகவா ரொம்ப பீடிக்கப்பட்டு துன்பத்தில் இருக்கிறோச்சையோ, எதி பதித்தக கீழே விடுறோச்சையோ, கிருஷ்ணா அப்படி கீழே விழுந்து கிருஷ்ணான்னு ஒரு சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தாலோ, பிரலம்பநாத்வா ஏதோ புலம்புறது, இப்படி பண்ணிட்டாரு பகவான் நம்மளை பார்த்து இப்படி பண்ணலாமா, ராமர் பண்ணலாமா, இப்படியெல்லாம் புலம்பினாடு புலம்புறோச்ச கூட ஒரு பேர் சொன்னாலும், ஹந்தி அம்ஹஸ்னா பாபங்கள்னு அர்த்தம். ஹந்தி பாவங்களை கொல்கிறார். அவர் பேரை சொன்னாலே பேரோட மகிமை அது, அந்த பேரே அந்த பாவங்களை எல்லாம் கொன்றுடும். சபதி நிருணாம் அசேஷம் உடனடியாக மக்களுடைய அசேஷம் அம்ஹக மிச்சமில்லாத எல்லா பாவத்தையும் ஹந்தி தொலைக்கும். அசேஷாத் பகவத சேஷாத் பகவானாகப்பட்ட ஆதிசேஷனை தவிர அந்யம் கம் ஆசிரியத் வேற யார்தான் ஆசிரியிக்க முடியும்? வேற யாரும் வேண்டாம். பகவான் இந்த சங்கர்ஷ்ணமூர்த்தியை ஆசிரித்தால் போரும். வேற யாரைத்தான் ஆசிரிக்க வேண்டும்? பகவதா சேஷாத் அந்யம் கம் வேறு யாரைத்தான் ஆசிரியத் முமுக்ஷுகு மோட்சம் விரும்புவர்கள் ஒரே தெய்வமான சங்கர்ஷ்ணரையே தான் நாடுவார்கள் அப்படின்னு சொல்றார். यन्नाम श्रुतम् अनुकीर्तयेत कस्मात् आर्तः वा यदि पतितः प्रलम्बनात् वा हन्ति अम्हः सपदि नृणाम् अशेषम् अन्यं कं शेषात् भगवत आश्रयेत् मुमुक्षुः. मूर्धनि अपिदम् अनुवत् सहस्रमूर्ध्नः भूगोलं स गिरिसरित् समुद्रसत्वम् आनन्त्यात् अनमित विक्रमस्य भूम्नः को वीर्याणि अधिगणयेत् सहस्रजिह्वः. ஓகே ஸோ மூர்தினி அர்ப்பித்தம், ஏன்னா பூமியே பகவானுடைய இதில் தான் இருக்குது. மூர்தினி தலையில் பணத்தில் அந்த இதில் தான் இத்தினோண்டு சித்தார்த்தம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம. ஸோ அந்த தலையில் அர்ப்பிக்கப்பட்ட அணு மாதிரி அவ்வளோ சின்னதான். சகசிர மூர்தனகா அவருக்கும் 1000 தலை.
அதில் ஒரே ஒரு தலையில் இத்தினூண்டு அணு அளவுக்கு இருக்கக்கூடிய பூகோளம், இந்த பூமியுடைய உருண்டை அங்கே இருக்குது. ச கிரி சரித்து சமுத்திர சத்துவம். அந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குது? மலைகள் இருக்குது, சரித்து நீர்நிலைகள் இருக்குது, சமுத்திரங்கள் இருக்குது. அப்படி சத்துவம்னா பிராணிகள், சத்துவம்னா பிராணின்னு ஒரு அர்த்தம். ஸோ எல்லா பிராணிகளோடு இந்த இருக்கப்பட்ட பூகோளம் அவர் 1000 தலையுடைய அந்த ஆதிசேஷனோட தலையில் ஒரு தலையில் இத்தினோண்டு கடுகாட்டமாக இருக்குது, அணு மாதிரி இருக்குது. ஆனந்தியாத்னது அனந்தனாக எல்லையற்றவராக இருப்பதனால் அமித விக்ரமசிய அளவற்ற விக்ரமம்னது நல்ல ஒரு சாமர்த்தியம். அப்படிப்பட்ட விக்ரமத்தை உடைய பூம்னக, பூம்னன்னு எங்கும் நிறைந்த ஓம்னி பிரசன்ட் சொல்லுவோம். பூம்னக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எவ்ரிவேர். கோ வீரியாணி சகசிரஜிகுக, அது ஜகசிரஜிகுகனா 1000 நாக்கு. பாம்புக்கு 1000 நாக்கு, ஒரு நாக்கு ஒரு தள்ள ஒரு பாம்பு நாக்கு. ஸோ 1000 நாக்கை உடைய அவருடைய வீரியத்தை கக அதிகணையேத்து, யார்தான் அதை எண்ண முடியும்? அது அவருடைய பராக்கிரமத்தை 1 2 3 4ன்னு அளவிட முடியுமா? யார் தான் அவருடைய பராக்கிரமத்தை சொல்ல முடியும்னு சொல்றாருங்க. இருங்க அனமியா, ரைட். மூர்த்தி அர்ப்பிதம் அனுவத் சஹஸ்ரமூர்ணஹ பூகோளம் சகிரி சரித் சமுத்திர சத்வம் ஆனந்த்யாத் அமித விக்ரமஸ்ய பூம்னஹ கோ வீர்யாணி அதிகணயே சஹஸ்ரஜிஹ்வஹ. ஸ்ரீகாந்த் ஜெகதம்பாயே நம.